அறிவின் படிநிலைகள் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக நமக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் பெருமாள் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சில தகவல்களை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முதுநிலை பேராசிரியர் டாக்டர் பெருமாள் ஐயா அவர்கள் கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக தன்னை உலக சமுதாய சங்கத்தோடு இணைத்துக் கொண்டு மனவளக்கலை தொண்டினை சிறப்பாக ஆற்றி வருகின்றார்கள். கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்த ஐயா அவர்கள் பணி ஓய்வுக்கு பிறகு ஆழியாறிலேயே தங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தங்களை இணைத்துக் கொண்டு விஷன் கல்வி பிரிவின் இயக்குநராக மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அருட்தந்தையின் மனவள கல்வியை பள்ளி கல்லூரிகளுக்கு எடுத்துச் சென்று அருட்தொண்டாற்றி வருபவர்களில் முக்கியமானவர்களில் ஒருவர். பல்வேறு பல்கலைக்கழகங்களோடு பணிபுரிந்து WCSயின் விஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மனவள கலை கல்வியை கல்லூரிகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள். மேலும் ஐயா அவர்கள் 100க்கும் மேற்பட்ட PhD MPhil மாணவர்களை உருவாக்கி வருகின்றார்கள். அறிவு நெறியாளராக ஆய்வு நெறியாளராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு வெளிநாடுகளுக்கும் மனவள கலை சேவையை செய்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகள் பெற்ற ஐயா அவர்கள் தற்பொழுது அறிவின் படிநிலைகள் என்ற தலைப்பில் நமக்கு சிந்தனை விளக்கம் அளிப்பார்கள். ஐயா அவர்களை வணங்கி வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த அறிஞர் பெருமக்களே, சிந்தனையாளர்களே, மனவளக்கலை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்று நாம் அறிவின் படிநிலைகள் என்ற ஒரு தலைப்பை ஒற்றி அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் அனுபவ ரீதியாக சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் இவையெல்லாம் பயன்படுத்தி சிந்தனை செய்வோம். அறிவு எல்லா பொருள்களிலும் இருக்கிறது, எல்லா ஜீவன்களிலும் இருக்கிறது. அந்த பொருள்களில் இருக்கக்கூடிய அறிவுகள் தான் பொருள்களின் வெவ்வேறு குணங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. அதே போன்று உயிரினத்தில் இருக்கக்கூடிய அறிவு நிலைதான் அவற்றுடைய வாழ்க்கையின் பல படிநிலைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. எல்லாவற்றுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிநிலை பிரம்மம், அங்கு இருக்கக்கூடிய அந்த அறிவுதான் அங்கிருந்து உருவாகி அணு முதல் அண்டம் வரை அது பரவி உயிரினங்களில் ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வந்து அது பல இயக்கங்களாக, வாழ்க்கை சூழல்களாக அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இந்த உண்மையை உணர்ந்து அதோடு ஒன்றி நின்று வாழ்க்கையை நடத்துகிறார்களோ அவர்கள் அந்த வாழ்வின் வளத்தை அனுபவிக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த உண்மையை உணராது முரண்பட்டு நிற்கிறார்களோ அவர்களெல்லாம் பல துன்பங்களுக்கு ஆளாகி கடைசியில் அந்த நேர்மையான நிலைக்கு வந்து சேர்கிறார்கள். இப்பொழுது நாம் அதை பற்றி தான் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக அறிவு என்ற சொல்லை அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் கான்சியஸ்னஸ் என்று சொல்வார்கள். அது எங்கு இருக்கிறது? அது எல்லா இடத்திலும் இருக்கிறது, எல்லா பொருளிலும் இருக்கிறது, எல்லா இயக்கத்திலும் இருக்கிறது. The order of function in everything, everywhere is consciousness என்று அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சொல்வார்கள். இதை அவர்கள் நிறைய கவிகளிலே சொல்லியிருக்கிறார்கள். இறை வணக்க பாடல் என்று சொல்கின்ற போதும், குரு வணக்கம் என்று சொல்கின்ற போதும் இந்த அறிவின் தன்மைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். குருவை வணங்குகின்ற போது அருட்தந்தை அவர்களுக்கு குருவாக அவர்கள் எடுத்துக்கொண்டவர்கள் தாயுமானவர், திருவள்ளுவர், திருமூலர், ராமலிங்கம் அவர்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இதோ அந்த அறிவை பற்றி சொல்லுகிறார். பாருங்கள், அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார்.
அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கோர்வோம் என்று சொல்கிறார். ஆம், அறிவுதான் தெய்வம் என்ற நிலையிலே தாய்மானவர்கள் அதனை பல்வேறு நிலைகளில் சொல்கிறார்கள். அடுத்து திருவள்ளுவர், அவர் சொல்லாத கருத்துக்கள் இல்லை, எல்லாவற்றையும் தீர்க்கமாக ஆராய்ச்சி செய்து அதனை சொல்லியிருக்கிறார்கள். அகத்ததுதான் மெய்ப்பொருள் எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவினை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். ஆம், திருமூலர் தனது 3000 பாடல்களில் வெவ்வேறு செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு தந்திருக்கிறார்கள். எல்லாம் அறிவுபூர்வமான செய்திகள். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். ஆம், ராமலிங்கர் மகரிஷியின் காலத்திற்கு சிறிது காலம் முன்னர் வாழ்ந்த அந்த மகான் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். விஞ்ஞானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள், மெய்ஞானத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறார்கள். ஆக இந்த 4 பேரினை வணங்கி இன்று இந்த சிந்தனையை நாம் தொடர்வோம். அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன், அதன் பலல் உணர்ச்சிகள் அறிவு வென்றன. அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன், அந்த நிலையிலே புலன்களை இயக்கினேன். அறிவு அகண்டாகாரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது. அறிவு புலன்களை அறிந்தது, வென்றது. அங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர். ஒரு ஆழமான சிந்தனையை கொடுத்திருக்கிறார்கள். புலனளவில் நின்று அது போன போக்கிலே நாம் வாழ்க்கை நடத்துகின்ற போது பெரும்பாலும் உணர்ச்சி வயப்பட்டவர்களாக வாழ்க்கையை வாழ்கின்றோம். அந்த அறிவை இன்னும் கொஞ்சம் பக்குவமாக ஆராய பழகின்ற போது நாம் புலன்களை கட்டுப்படுத்த தெரிந்து கொள்கின்றோம். அந்த அறிவை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கி இந்த அகண்டாகாரத்தில் அதை நிலைபெறச் செய்கின்ற போது அங்கு விழிப்பு நிலை வருகிறது. அது நம்முடைய வழக்கமாக பார்க்கிறது. அந்த சாதாரண நிலையில் வந்த வழக்கத்தை அது வெல்லக்கூடிய ஒரு விழிப்பு நிலை கிடைக்கிறது. ஆம், இப்படி புலன்களை அறிந்து வென்று அந்த அமைதியை நம்மால் அடைய முடியும் என்பதை அருட்தந்தை அவர்கள் அழகாக விளக்குகிறார்கள். அன்றாட வாழ்வில் அறிவின் செயல்பாடே வெற்றி தோல்வியாகவும் இன்ப துன்பமாகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு இன்பம் எவ்வளவு துன்பம் என்பது அந்த மனிதன் எவ்வளவு தூரம் அந்த அறிவை பயன்படுத்துகிறான் என்ற நிலைதான். உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் அறிவின் தரம் குறைந்து மனம் அமைதியான நேரங்களில் அறிவின் தரம் உயர்ந்து காணப்படும். ஆம், எப்பொழுதெல்லாம் நாம் கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் என்று சொல்லி அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அறிவு குறைந்து விடுகிறது. அந்த நிலையில் எடுக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் பொதுவாக தோல்வியை தான் தழுவச் செய்யும். அதே சமயத்தில் அமைதியாக, மகிழ்வாக, நிறைவாக இருக்கக்கூடிய காலங்களில் அந்த அறிவு உயர்ந்து காணப்படும். அப்பொழுது செய்யும் செயல்கள் எல்லாம் பெரும்பாலும் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பழக்கத்தின் வழி வாழும்போது கோபதாபங்கள், கவலை அதிகமாக மனதை ஆக்கிரமித்துக் கொள்வதால் அறிவின் தரம் குறைந்து விடுகிறது. எப்பொழுதும் தவத்திலும் ஆராய்ச்சியிலும் மனதை நிலைக்கச் செய்யும் போது அறிவின் தரம் உயர்ந்து நன்மை அளிக்கிறது. ஆம், ஒரு மனிதன் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, ஞான மார்க்கத்தில் இருந்தாலும் சரி, எப்பொழுதும் ஒரு தெய்வ சிந்தனையில் ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில் இருக்கின்ற போது அந்த அறிவு உயர்ந்து நிற்கிறது. அந்த உயர்ந்த அறிவிலை செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்திலும் இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு பூஜை, புனஸ்காரங்கள், மந்திரம், ஜபம் என்ற நிலையில் மனதை சீரமைக்கின்றன. பக்தி மார்க்கத்திலும் இறைவனை நம்பி இருப்பவர்கள், நல்ல ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் இயல்பாக அந்த அறிவின் உயர்ந்த நிலையிலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இதை ஒரு படிநிலைகள் என்று பார்க்கின்ற போது ஒரு
ஒரு முக்கோணம் போன்று ஒரு பிரமிட் ஸ்ட்ரக்சர் போன்று வைத்துக் கொண்டு அதனை நாம் பார்க்கலாம். இது ஒரு உதாரணத்திற்காக. பொதுவாக ஒரு அளவீடுகள் வருகின்றன. அதில் எவ்வளவு உண்மைகள் இருக்கின்றன, அதற்கான தரவுகள், செய்திகள் என்ன என்று பார்க்கிறோம். அங்கு கிடைக்கக்கூடிய அந்த அறிவை பயன்படுத்திக் கொண்டு மேலும் மேலும் ஆராய்ச்சி செய்து அதனுடைய உண்மையை அடைய விரும்புகிறோம். அப்போ அந்த மெய் ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்கு இருக்கிறோம். இது எப்படி சாத்தியமாகிறது? நாம் பார்க்கிறோம். அதற்கான பல நிலைகளில் இருக்கக்கூடிய செய்திகளை சாம்பிள் சேகரிக்கிறோம். அதனை நாம் ஒத்து பார்க்கிறோம். எந்தெந்த வகையில் அதில் மாறுபாடு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் பார்க்கிறோம். கடைசியில் அந்த முழுமையை நோக்கிய ஒரு அமைதிக்கு சென்று அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கின்றோம். அருட்தந்தையவர்கள் மாக்கோலத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். குடத்தடைந்த தண்ணீரும் பாசம் பற்றால் குறுக்கிவிடும், அறிவும் தன் சிறப்பில் குன்றும், இடந்தகன்ற ஆள் நீரும் எங்கும் நிறை பேரறிவும் எப்போதும் தரம் மாறும். குடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணீர் அது வெகு நாட்களாக உள்ளே இருக்கின்ற போது அங்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு அந்த பூஞ்சான் போன்ற ஒரு பாசிகள் படர ஆரம்பிக்கும். அது பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிடும். அது ஒன்று அறிவும் ஒரு சின்ன இடத்துக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கின்ற போது சின்ன சின்னவற்றை மட்டுமே அது நினைத்து அதற்காக சென்று கொண்டிருக்கின்ற போது அந்த அறிவு நிலை குறைந்துவிடும். அதே போன்று எப்படி அந்த தண்ணீர் அது அகன்று குளமாக அது ஏரியாக இருக்கின்ற போது எவ்வளவு பயன்பாட்டுக்குள்ளாகிறதோ அதுபோன்று அந்த அறிவு எல்லாவற்றுக்குள்ளும் நிலைத்து நீடித்து விரிந்து ஆராய்கின்ற போது அது அந்த உண்மை நிலையை செல்லக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையிலே அற்புதமாக இதனை அருட்தந்தையர் விளக்குகிறார்கள். ஞான மார்க்கத்தில் தியானத்தின் மூலம் நற்சிந்தனைகள் மூலமும் மனதை அமைதிப்படுத்துகின்ற போது தெளிந்த அறிவில் செயலாற்றுகிறது. ஒரு செயலின் விளைவு வெற்றியா தோல்வியா என்பது அறிவின் தரத்தை கொண்டே முடிவடைகிறது. எவ்வளவு தூரம் அறிவை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதை பொறுத்து ஒரு செயல் வெற்றி அடைகிறது. அறிவு குறைந்த நிலையில செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் பெரும்பாலும் தோல்வியிலே முடிகிறது. அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை, அறிவித்த அனைத்தையும் அறிந்தோரும் இல்லை, அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும் இணைந்ததே அறிவின் வளர்ச்சியாகும். அற்புதமான நிலையை சொல்கிறார்கள். அறிவின் வளர்ச்சி என்பது என்ன? எல்லா அறிந்த அனைத்தையும் அறிவித்தோர் இல்லை. நிறைய விஷயங்கள் நம்முடைய சித்தர்களுக்கு மகான்களுக்கு நிறைய தெரிந்திருந்தது. ஆனால் அதை அத்தனையும் அவர்கள் சொல்லவில்லை, சொல்வதற்கு ஏற்ற சூழ்நிலைகள் இல்லை. அதே போன்று நிறைய செய்திகளை பல நிலைகளில் சொல்கிறார்கள். அறிவித்த அனைத்தையும் அறிந்தவரும் இல்லை, அறிந்த பலரிடம் அறிந்ததும் அனுபவ அறிவும். பல அறிஞர்கள் சொன்ன செய்திகள், அனுபவங்கள் அவையெல்லாம் ஒன்றாக இணைந்து சமுதாயத்துக்கு பயன்படுகின்ற போதுதான் அது அறிவினுடைய முழுமையான ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது. அறிவின் வகைகள் பொதுவாக அனுபவத்தில் நமக்கு கிடைத்த வகையில் அதனை சிந்தனை செய்து பார்க்கின்ற போது அந்த அறிவு இயல்பாக முன்பே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அறிவு, மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு, வெளிப்படையான அறிவு, முகபாவம், உடல் அசைவு போன்ற உடல்சார் குறிப்புகள், கருத்துரை வடிவிலான அறிவு, கருத்துரு வடிவில் அமையப்பெற அறிவு என்று இவ்வாறு சில நிலைகளில் அதனை வகைப்படுத்தலாம். மனம்தான் என்கிறது. புலன்கள் மூலம் சொல் செயலாக மாறுகிறது. மனம் தூய்மையிலும் உண்மையிலும் நிலைக்கும் போது நல்ல எண்ணம், நல்ல செயல் நிறைவேறுகிறது. ஆனால் மனம் கோபம், கவலை, பொறாமை, பஞ்சம் என்னும் நிலைகளில் நிற்கும் போது தன்னையும் கெடுத்து பிறரையும் துன்பத்திற்கு ஆளாக்குகிறது. உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அறிவு தடமாற்றம் அடைகிறது. அது தனது முழு திறமையை அடைவதில்லை. தவறான முடிவுகள், செயல்கள், தோல்வி, துன்பத்தை விளைவிக்கின்றன. ஒவ்வொரு முறை தெய்வத்தை வணங்கும் போதும் தியானம் செய்யும் போதும் பிறரை மனதார வாழ்த்தும் போதும் மனம் அமைதி அடைகிறது. அந்த அமைதி சிறிது நேரம் நீடிக்கிறது. எவ்வளவு ஆழமாக தியானம் செய்கிறோமோ அந்த அளவு நேரம் அமைதியில் நீடிக்கிறது.
அந்த அமைதியில் அறிவு சரிவு பற்றி இயங்குவதால் அக்காலங்களில் நிகழும் எல்லா செயல்களும் நன்மையை தருவதாகவே அமையும். ஆம், ஒரு மனிதன் நாள் முழுவதும் அந்த தியான நிலையில் நல்ல சிந்தனைகளில் இருக்கின்ற போது செய்கின்ற எல்லா செயல்களும் நல்லதாக அமையும். எவ்வளவு நேரம் தியானம் செய்கிறோம்? ஒரு முறை தியானம் செய்கின்ற போது அதனை அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று அந்த தியானத்தின் ஆற்றல் விளங்கிக் கொண்டிருக்கும். அது அந்த மூளையை அமைதிப்படுத்திக் கொண்டிருக்கும். அப்பொழுது வரக்கூடிய செய்திகள் எல்லாம் நல்ல செய்திகளாக இருக்கும். ஆழமாக தியானம் செய்த பிறகு அது ஒரு சில மணித்துளி, அதாவது 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அங்கே கோபம் வராது, கவலை வராது, பொறாமை இருக்காது. ஆழமான தியானத்திற்கு பிறகு அப்பொழுது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மையை நோக்கியதாக இருக்கும். அதனால்தான் ரட்தி வேதாத்ரி மகிழ்ச்சியவர்கள் நமக்கு தியானம் செய்ய வேண்டும், நீண்ட நேரம் தியானம் செய்ய வேண்டும், மௌனம் இருக்க வேண்டும் என் பல நிலைகளில் சொல்லி இருக்கிறார்கள். சில மதங்களில் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 வேளை இறைவனை வணங்கக்கூடியதாக சொல்வார்கள். அப்படி ஒரு 5 வேளை வணங்கினால் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு 2 மணி நேரம் வைத்துக் கொண்டால் ஒரு 10 மணி நேரம் அந்த மனிதன் அமைதியாக அறிவுபூர்வமாக செயல்பட முடியும். ஆகவேதான் வாழ்க்கையில் தியானம் என்பது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. புலன் 5 துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையே ஆறாம் அறிவா. புலன் கடந்த செயல்முடிவே பூர்வ நிலை அறிவதில் புலன் கடந்த அவ்விடத்தை பொருந்தி வாழ்வான் ஞானி. ஆம், ஒரு ஞானத்தின் நிலையை அருட்தேவர்கள் சொல்கிறார்கள். புலன் 5 துணை கொண்டு பூவுலகை அனுபவித்து, ஆம், இந்த உலகை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் புலன்கள் மூலமாகத்தான், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் மூலமாகத்தான் பார்க்கிறோம், கேட்கிறோம், சுவைக்கிறோம், உணர்கிறோம். இப்படி அந்த புலன்கள் மூலமாகத்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். புலன் தொடர்பற்று ஆராயும் புதுமையை. அப்படி அந்த புலன்கள் மூலமாக நாம் செய்திகளை பெற்றுக்கொண்டாலும் மனதை அமைதிப்படுத்தி, அந்த புலன்களை அமைதிப்படுத்தி அந்த அறிவை உயர்த்துகின்ற போது கிடைக்கக்கூடிய நிலைகள் அது மிகவும் சிறப்புக்குரியது. புலன் கடந்த செயல் முடிவே பூர்வ நிலை அறிவதில் புலன் கடந்த அவ்விடத்தை பொருந்தி வாழ்வான் ஞானி. ஆம், தியானத்தின் நிலைக்கு, உயர்ந்த நிலைக்கு செல்கின்ற போது புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த பேராற்றலோடு மனம் ஒன்றுகின்ற போது, அந்த பேராற்றலையும் பேரறிவையும் தனதாக உணர்கின்ற போது அப்பொழுது கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், புலன்கள் மூலமாக அனுபவங்கள் கிடைக்கின்றன. அது ஒரு சாதாரண ஒரு நிலை, எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியது, நமக்கும் சரி, அது மற்ற உயிரினங்களுக்கு, ஆடு, மாடு, மற்ற விலங்குகள் எல்லாம். ஆனால் அதற்கு மேலாக அந்த மனதை அமைதிப்படுத்தி அந்த அறிவின் உயர்ந்த நிலையிலே கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், அது ஜீவன்களின் அந்த உயர்நிலைகளில் தான், குறிப்பாக மனிதனுக்குத்தான் அதிகமாக கிடைக்கின்றது. ஞானிகள், மகான்கள், சமுதாயத்தில் நன்மை செய்வர்கள், இவர்களை பற்றி நினைக்கும் போது எண்ணங்கள் நல்லனவாகத்தான் இருக்கும். இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் போதும், இயற்கை நிகழ்ச்சிகளை ஆராயும் போதும் மனம் அமைதியும் நுட்பம் அடையும். தனக்கு பிடித்த உறவினர்கள், நண்பர்கள், அறிஞர்கள், இவர்களின் நினைவுகளும் மனதை அமைதி அடைய செய்து அறிவை வளரச் செய்யும். ஆம், பொதுவாக நல்லவர்களை நினைக்கின்றோம். ஞானிகள், மகான்கள், சமுதாய நன்மை செய்வர்கள், இவற்றை பற்றியெல்லாம் நினைக்கின்ற போது அந்த மனம் நல்லதாகத்தான் இருக்கும், அமைதியாகத்தான் இருக்கும். அதே போன்ற இயற்கை காட்சிகளை ரசிக்கின்றோம். ஒரு அமைதியான இடத்திற்கு செல்கிறோம். மரங்கள் நிரம்பிய இடம், பசுமையாக இருக்கக்கூடியது. அந்த மரங்கள், அது பூக்களை நிறைய பூத்திருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் அமைதி. அங்கு பறவைகளின் அந்த சிறு சிறு சப்தங்கள், இவற்றையெல்லாம் கேட்டு ரசிக்கிறோம். அப்பொழுது மனம் இயற்கையாக அமைதிக்கு வருகிறது. எப்பொழுதெல்லாம் இயற்கையை ரசிக்கிறோமோ அதுவும் அந்த தியானத்தின் நிலைக்கு ஏற்ப மனம் அமைதிப்படும். அதே போன்று நமது அன்றாட வாழ்க்கையிலே நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள், இவர்களெல்லாம் நமக்கு அருகில் இருக்கின்ற போது அல்லது அவர்களை பற்றி நாம் நினைக்கின்ற போதும் அந்த மனம் அமைதி அடை செய்கிறது. இப்படி மனம் எப்பொழுதெல்லாம் அமைதி அடைகிறதோ அப்பொழுது அறிவின் நிலை உயர்கிறது. அந்த அறிவின் உயர்ந்த நிலையில் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அறிவின் நிலைப்படிகள். இது அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள்
வாழ்க்கை தத்துவம் என்று சொல்லுகின்ற போது அதில் அந்த அறிவின் நிலைகளை இப்படி 3ஆக பிரித்து சொல்கிறார்கள். அங்கு அந்த வாழ்க்கை தத்துவத்தில் தேவைகள் 3, காப்பு 3, அறநெறி 3, அறிவின் நிலை 3 என்று சொல்வார்கள். தற்பொழுது நாம் அந்த அறிவின் நிலைகளை மட்டும் எடுத்துக் கொள்கிறோம். நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். இது மனிதன் என்று வந்த பிறகு அறிவு அதற்கு முன்னிருந்து இருக்கிறது. விலங்குகளில் இருக்கிறது, ஜடப்பொருளில் இருக்கிறது. இது மனிதன் என்ற நிலை வந்த பிறகு அங்கு அந்த அறிவின் நிலைகளை பற்றி சொல்கின்ற போது நம்பிக்கை, விளக்கம், முழுமை பேர். ஆம், குழந்தைகளாக இருக்கின்ற போது பெரியவர்கள், ஞானிகள், மகான்கள் சொன்ன செய்திகளை அப்படியே நம்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், அந்த வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவிக்கிறோம். அதன் மூலமாக நமது உடலையும் மனதையும் பக்குவப்படுத்திக் கொள்கிறோம். அதன் பிறகு நாம் ஒவ்வொன்றையும் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கிறோம். ஏன், எதற்கு, எப்படி, எவ்வாறு என்ற கேள்விகள் எல்லாம் கேட்டு அந்த ஒவ்வொன்றுக்கும் விடை காண்கிறோம். அந்த விடை கண்ட பிறகு நாம் அந்த வாழ்க்கையில் அதை அனுபவித்து பார்க்கிறோம். அந்த உண்மை நிலையை தெரிந்து கொள்கிறோம். அந்த உண்மை நிலையை முழுமையாக இருக்கக்கூடிய அந்த பேரறிவின் ஒரு பகுதியை ருசித்து பார்க்கிறோம். அதன்படி வாழ்க்கையை வாழ்கிறோம். உடல் அளவிலும் மனதளவிலும் ஒரு அமைதியை, ஆனந்தத்தையும் அனுபவிக்கின்றோம். இப்படி அறிவு முதலில் நம்பிக்கை என்ற நிலையில் ஆரம்பித்து அது விளக்கம் பெற்று கடைசியிலே முழுமையடையக்கூடிய நிலை. இது பொதுவாக 6வது அறிவு படைத்த மனிதனுடைய ஒரு அறிவு நிலை. இது ஜடப்பொருட்கள் எப்படி இந்த அறிவு இருக்கிறது? ஜடப்பொருளுக்கு அறிவு இருக்கிறதா இல்லையா? ஜடப்பொருளுக்கும் அறிவு இருக்கிறது. ஆம், நாம் சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பு, அதனை எடுத்துக்கொள்ளுங்கள். அது பார்ப்பதற்கு வெண்மையாக இருக்கிறது. அது நாவிலை வைத்தால் அது உவர்ப்பு தன்மை தெரிகிறது. தண்ணீரிலே பட்டால் அது கரைந்து விடுகிறது. அதே போன்று நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த சர்க்கரை, அஸ்கா என்று சொல்கிறோமே, வெள்ளை சர்க்கரை, அது பாருங்கள், அதுவும் தூளாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த உப்பு தூளாக இருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் பார்ப்பதற்கு இருக்கும். ஆனால் அதை வாயில் எடுத்து வைக்கின்ற போது அங்கு இனிப்பு தெரிகிறது. இது எப்படி? ஏன்? 2 வெண்மையாகத்தான் இருக்கின்றன. அங்கு எப்படி அணுக்கள் சேர்ந்திருக்கிறது, அதனுடைய காந்தத்தன்மை எப்படி இருக்கிறது, என்னென்ன பொருள்கள் உள்ளே சேர்ந்திருக்கிறது என்பதை பொறுத்து அது வேறுபடுகிறது. ஆகவே ஒரு ஜடப்பொருளுக்குள்ளாக அது வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையில் அது அறிவு செயல்படுகிறது. பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற நிலையிலே அது செயல்படுகிறது. அது எப்படி, அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அதனுடைய அணுவினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது, அது பார்வைக்கு எப்படி இருக்கிறது, அதனுடைய துல்லியம் எவ்வளவு சரியாக அது அமைந்திருக்கிறது, 2 அணுக்களுக்கு இடையே ஏற்படைய இடைவெளி, அதனுடைய பயன்பாட்டு முறைகள் அது எப்படி அமைந்திருக்கிறது, இயக்க ஒழுங்கு, ஆம், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த காந்த தன்மை, அது எந்த வகையிலே இந்த சமுதாயத்திற்கு, உயிரினங்களுக்கு அது பயனுள்ளதாக அமைகிறது. இப்படி வடிவம், துல்லியம், இயற்கை ஒழுங்கு என்ற நிலையிலே ஜடப்பொருள்களில் அறிவு இருக்கிறது. எல்லா ஜடப்பொருள்களுக்கும் அறிவு இருக்கிறது. நம் ஜடப்பொருளுக்கு அறிவு இல்லை என்று நினைக்க வேண்டாம். அது கல்லாக இருக்கலாம், மண்ணாக இருக்கலாம், காற்றாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், அல்லது நாம் பார்க்கக்கூடிய இந்த வானத்தில் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்களாக இருக்கலாம், கிரகங்களாக இருக்கலாம், வெண்கற்களாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது. எல்லா ஜடப்பொருளுக்கும் ஒரு அறிவு இருக்கிறது. அது அறிவு இல்லை என்று சொல்ல முடியாது. ஆம், சூரியன் அது ஒரு ஜடப்பொருள் தான். அந்த சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக்கொள், அதாவது 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. வேறு ஒரு எண்ணிறமான காந்த அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த காந்த அலைகள் நமக்கு நம்முடைய எலும்புகளோடு தொடர்பு கொண்டு அது அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, பல வளங்களை எல்லாம் கொடுக்கிறது. இந்த சூரியன் நமது பார்வைக்கு ஒரு உருண்டை வடிவமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு பாருங்கள், அதனுடைய வடிவம் உருண்டை வடிவமாக இருக்கிறது. அது துல்லியம். அது அதனுடைய உள்பகுதியில் இருந்து வெளிப்புற வருகின்ற வரை அதற்குள்ள எத்தனை வேலைகள் உள்ளே நடக்கின்றன, அது எவ்வளவு அருமையாக அமைந்திருக்கிறது. அந்த வெளிப்புற பகுதியைத்தான் நாம்
அந்த போட்டோஸ்பியர் என்று சொல்கிறோம். அதைத்தான் நம்முடைய கண்களாலே பார்க்க முடியும். அதற்கு உள்ளாக இன்னும் நிறைய இருக்கிறது. அது 25 நாட்களுக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றிக் கொள்கிறது. அந்த சூரியன் அது தன்னை சுற்றி இத்தனை கிரகங்கள் இயங்குவதற்கு ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த அலைகள் அதிலிருந்து பல 1000 கோடி மைல்கள் பரவி சென்று அது சூரியன் சுற்றுகின்ற போது அந்த காந்த அலைகளும் அதோடு சேர்ந்து சுற்றி வந்து இந்த எல்லா கிரகங்களையும் இழுத்துக் கொண்டு செல்கிறது. அதனுடைய இயக்கம், அந்த ஒழுங்குமுறை, அது அந்த சூரியனில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா கிரகங்கள் மீதும் பட்டு அதன் மீது ஒரு பாதிப்பை, ஒரு விளைவை ஏற்படுத்துகிறது. பூமி இன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செடி கொடிகள், மரங்கள் இவையெல்லாம் இயங்கி இருக்கின்றன என்று சொன்னால் அதற்கு முழுக்க சூரியன் தான் காரணம். சூரியனிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த வெளிச்சமும் வெப்பமும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்கள் வாழ்வதற்கும் அதற்கு வேண்டிய உணவு கிடைப்பதற்கும் அது காரணமாக இருக்கிறது. இப்படி எந்த ஒரு ஜடப்பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கென்று ஒரு வடிவம், அதற்கென்று ஒரு துல்லியம், அதற்கென்று ஒரு இயக்கம், இவையெல்லாம் அமைந்திருக்கும். இது ஜடப்பொருளுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு நிலை. அதே போன்று உயிரினங்கள், எந்த இடத்தில் உயிரினங்கள் தோன்றுகின்றன? இந்த ஜடப்பொருள்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய 5 வகைகள், 5ஐயும் தனித்தனியாக பார்த்தால் ஜடப்பொருள் தான். நிலம் என்பது ஜடப்பொருள், நீர் என்பது ஜடப்பொருள், நெருப்பு என்பது ஜடப்பொருள், காற்று என்பது ஜடப்பொருள், ஆகாசம் என்று சொல்வது கூட தனித்தனியாக பார்க்கின்ற போது அதுவும் ஒரு ஜடப்பொருள் தான். ஆனால் ஆகாசம் என்பதை நாம் பிரபஞ்ச உயிர் என்று சொல்லலாம். இந்த பிரபஞ்சம் தனித்தனியாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று இருந்தாலும் கூட மொத்தத்திற்கே இந்த பிரபஞ்சம் ஒரு உயிருள்ள பிரபஞ்சம் தான். அதனால்தான் இங்கே உயிரினங்கள் தோன்றுகின்றன. சரி, இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகளும் எங்கு கூடுகிறதோ அங்குதான் உயிரினங்கள் தோன்ற ஆரம்பிக்கும். அவ்வாறு தோன்றிய உயிரினங்கள் அது ஓரறிவுள்ள தாவரத்தில் இருந்து அது 6 அறிவுள்ள மனிதன் வரை இந்த உயிரினங்கள் வேறுபடுகின்றன. இந்த எல்லா உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கின்ற போது உணர்தல், மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கிறோமே, இந்த 5 வகையான புலன்கள், 5 வகையான உணர்வுகள் ஏற்படுகின்றன. தாவரங்கள் என்பது உடல் மட்டும் இருக்கிறது, தொடு உணர்வு மட்டும் இருக்கும். அதே போன்று தாவரத்தின் அடுத்து வரக்கூடிய மண்புழு போன்ற உயிரினங்களை 2 அறிவு என்று சொல்கிறோம். அதற்கு உடம்பும் இருக்கும், வாயும் இருக்கும், தொடு உணர்வும் இருக்கும், சுவை உணர்வும் இருக்கும். அதனை அடுத்து வரக்கூடிய பூச்சிகள், வண்டுகள், அதற்கு தொடு உணர்வு இருக்கும், சுவை உணர்வும் இருக்கும், வாசனை உணர்வு, மூக்கும் அங்கே அமைந்திருக்கும். அதனை அடுத்து வரக்கூடிய 4 அறிவுள்ள அதாவது பாம்பு போன்ற அந்த ஊர்வன, அதற்கு கண்கள் வந்திருக்கும், தொடு உணர்வு, சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு என்ற நிலையில். அதனை அடுத்து வரக்கூடிய 5 அறிவு எல்லா வகையான விலங்குகளும் பறவைகளும் சொல்லலாம். அதற்கு ஓசையை கேட்கக்கூடிய காதுகள் வந்திருக்கு. ஆக உடல் தொடு உணர்வுக்காக, நாக்கு சுவை உணர்வுக்காக, மூக்கு வாசனை உணர்வுக்காக, கண்கள் வெளிச்சத்தை உணர்வதற்காக, காதுகள் ஓசையை கேட்பதற்காக, இப்படி 5 வகையான 6வது அறிவுள்ள மனிதன் தன் சிந்தனைகள் ஓங்கி இருக்கிறான். பகுத்தறிவு, தொகுத்தறிவு, விஞ்ஞானம் என்று பல நிலைகளில் அறிவை உயர்த்தி இருக்கிறார். அதை 6வது அறிவு என்று சொல்கிறோம். இவ்வாறு புலன்கள் மூலமாக வரக்கூடிய எல்லா நிலைகளையும் பொதுவாக உணர்தல் என்று சொல்கிறோம். அந்த உணர்தல் அந்த மனிதன் எவ்வளவு தூரத்தில் அந்த ஜீவகாந்த ஆற்றலை பயன்படுத்துகிறான், அந்த ஜீவகாந்த செலவு எப்படி இருக்கிறது என்பதற்காக அளவான ஜீவகாந்த செலவு அனுபவிக்கூடிய நிலை அது இன்பமாக இருக்கிறது. அதே சமயத்தில் ஜீவகாந்த செலவு அதிகமாகி அங்கே வரவு குறைவாக இருக்கிற நிலையிலே அது துன்பமாக இருக்கிறது. ஒரே நிகழ்ச்சி தான், ஒரே உயிரினம் தான், அங்கே இன்பமும் ஏற்படுகிறது, துன்பமும் ஏற்படுகிறது. தன்னால் தாங்கிக் கொள்ளக்கூடிய வரை அது இன்பமாக இருக்கிறது, புலன்கள் தாங்க முடியாத நிலையிலே அது துன்பமாக மாறுகிறது. இது எல்லா ஜீவன்களுக்கும் ஏற்படுகிறது, அது மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒன்றுதான். அடுத்ததாக வேறுபடுத்தி உணர்தல். ஒவ்வொரு நிலைகளிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன.
அது அந்த அறிவின் படிநிலைகளாக அங்கே இருக்கின்றன. ஆம், தொடு உணர்வு நமது தோலின் மூலமாக நாம் தொடு உணர்வை உணர்ந்து கொள்கிறோம். தோல் என்பது மனிதனை பொறுத்தவரை தொடு உணர்வையும் நாம் உணர்கிறோம், அதே சமயத்தில் வெப்பத்தையும் உணர்கிறோம். நம்மை சுற்றி ஒரு தென்றல் காற்று வீசுகிறது, அதை அனுபவிக்கின்றோம். அதே சமயத்தில் ஒரு 12 மணி வேளையில் நடக்கின்ற போது அங்கு ஒரு சூடான காற்று, அங்கே துன்பம் இருக்கிறோம். காற்றது ஒன்றுதான், ஆனால் அதனுடைய வெப்பநிலைக்கு ஏற்ப நமது உடல் பாதிப்பு ஏற்படுகிறது. இப்படி நாம் நம்முடைய அனுபவத்தில் எத்தனையோ வேறுபாடு சொல்கிறோம், வேறுபாடு அடைகிறோம். ஆம், சுவை என்று எடுத்துக்கொண்டாலும் கூட நாம் 6 சுவைகளை சொல்கிறோம். இனிப்பு, கசப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு என்று 6 நிலைகளை சொல்கிறோம். எல்லாம் அந்த நாக்குதான் எல்லாவற்றையும் உணர்ந்து பார்க்கிறது. ஆனால் ஒவ்வொன்றையும் ஏற்படுத்தி 6 சுவை என்று சொல்கின்றோம். இந்த 6 சுவைகளை உணர்ந்து கொள்வதற்காக நமது நாவிலே எத்தனை ஆயிரம் அங்கு திசுக்கள் அமைந்திருக்கின்றன பாருங்கள். அதே போன்று நாம் கண்களாலே பார்க்கிறோம், எத்தனை நிறங்களை பார்க்கிறோம். பொதுவாக வானவில் என்று சொல்வார்களே, அது 7 நிறங்கள் இருக்கும். அப்படி இந்த மனிதனுடைய கண்களை வைத்துக் கொண்டு அந்த 7 நிறங்களைத்தான் காண முடியும். அவ்வளவுதான் நிறங்கள் இருக்கிறது? இல்லை, அதற்கு மேலாக இன்னும் 1000 நிறங்கள் இருக்கின்றன. ஆனால் நம்முடைய கண்களால் அவ்வளவுதான் பார்க்க முடியும். அந்த விப்ஜிஆர் என்று சொல்கிறார்களே, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட் என்று சொல்லக்கூடிய அந்த 7 நிறங்களை பற்றிதான் நம்மால் பார்க்க முடியும். இப்படி ஒவ்வொன்றிலும் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன. அதே போன்று மனிதன் அறிவிலே சிந்திக்கின்ற போதும் அந்த அறிவின் உயர்நிலைகளில் பல படிகளை அந்த மனிதன் உயர முடியும். அதாவது ஓரறிவு என்ற நிலையில் இருந்த உயிரினங்கள் 2 அறிவு, 1, 4, 5, 6 என்று வந்து 6வது அறிவுள்ள மனிதன், அந்த 6வது அறிவுள்ள மனிதனிலும் எத்தனை வேறுபாடுகள். புத்தர், வள்ளலார், விவேகானந்தர் இவர்களும் மனிதர்கள் தான். நம்மை போன்று இன்று கொடான கோடி மக்கள் நாமும் மனிதர்கள் தான். இன்னும் அறிவு நிலை உயராமல் எத்தனையோ துன்பங்களுக்கு ஆளாகிக் கொண்டு தன்னுடைய வாழ்க்கையும் பாழாக்கிக் கொண்டு பிறரது வாழ்க்கையும் பாழாக்கிக் கொண்டிருக்கிற மனிதர்களும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப இவற்றுக்கெல்லாம் என்ன காரணம்? எத்தனையோ பேர் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக, இன்பமாக, ஆனந்தமாக இந்த உலகை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் துன்பம் என்பதே கிடையாது. ஏனென்று சொன்னால் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் அதை அனுபவமாக மாற்றிக்கொண்டு அதிலிருந்து சில செய்திகளை கற்றுக்கொண்டு அதனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த அனுபவத்தின் மூலமாக எதிர்காலத்தில் திட்டமிடுகிறார்கள், இன்னும் செவ்வனே வாழ்கிறார்கள். அதே சமயத்தில் எத்தனையோ பேர் தனக்குத்தானே துன்புறுத்திக் கொண்டு தானும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டு சமுதாயத்திலும் அவர்கள் மற்றவர்களுக்கு துன்பமாக, பாரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உயிரினங்கள், விலங்குகள் என்ற நிலையிலிருந்து மனிதன் என்ற நிலை வரை பார்க்கின்ற போது இந்த அறிவிலே எத்தனை வகையான வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆம், இதுதான் இங்கு வரக்கூடிய நிலைகள். ஆகவே உணர்தல், அதை இன்பதுன்ப அனுபவமடை தூய்த்தல், வேறுபடுத்தி பார்த்தல் என்ற நிலைகளே இந்த அறிவு வேறுபடுகிறது. இது உயிரினங்களுக்கு இருக்கக்கூடிய நிலை. அதே சமயத்தில் அது ஜடப்பொருள் என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னபடி அது வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற நிலைகளை அது ஜடப்பொருளுக்குள்ளாக அறிவு. ஆனால் உயிர் பொருள் என்று வருகின்ற போது அது ஏற்கனவே சொன்ன அந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு நமக்குள்ளும் இருக்கும், ஜீவன்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். இதையும் இப்படித்தான் இருக்க வேண்டும், நுரையீரல் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு மனிதன் இவ்வளவு எடை இருக்க வேண்டும், இவ்வளவு உயரம் இருக்க வேண்டும் என்று எல்லாம் அந்த வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கும் நம்முடைய ஒவ்வொரு செல்லுக்குள்ளும், ஒவ்வொரு இயக்கத்திற்குள்ளும் இருக்கும். அதற்கு மேலாக உயிரினங்கள் இருக்கக்கூடியது அந்த உணர்தல். ஏனென்று ஒரு கல்லுக்கோ மண்ணுக்கோ உணர்தல் கிடையாது.
அதற்கு இன்ப துன்பங்கள் கிடையாது. ஒரு கல் எடுத்து எரிஞ்சாலும் அது உடைச்சாலும் அதுக்கு இன்ப துன்பம் கிடையாது. அதற்கு பெரிய அனுபவங்கள் கிடையாது. ஆனால் உயிரினங்களில் ஓரறிவுள்ள தாவரத்திலிருந்து ஆறறிவுள்ள மனிதன் வரை இந்த உணரக்கூடியது, இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடியது, அதனை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய நிலைகள் இந்த உயிரினங்களுக்கு வருகிறது. அதில் அந்த வேறுபடுத்தி பார்த்தல் என்ற நிலையில் அந்த ஆறாதறிவுள்ள மனிதனுக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. இந்த 3 நிலைகளும் எல்லா உயிரினங்களுக்காக பொதுவாக இருந்தாலும் சரி, அந்த உணர்தல், துய்த்தல், வேறுபடுத்தி பார்த்தல் என்பது மனிதனுக்கு அதிகமாக இருக்கிறது. மனிதனுடைய உணர்வுகள் அந்த 5 வகையான மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பதன் மூலமாக ஏற்படக்கூடிய உணர்வுகள், அதுதான் எல்லா வகையான நிகழ்வுகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதன் பிறகு அதை பயன்படுத்திக் கொண்டு நாம் எப்படி இந்த உலகை ரசிக்கிறோம், அனுபவிக்கிறோம் என்பதை வைத்து அது இன்ப துன்பமாகவும், மேலும் அதை உயர்த்திக் கொள்வதற்காக, அதை உயர்த்தி முழுமையான நிலையை அடைவதற்காக அத்தனை வேறுபாடுகளை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். அப்ப இந்த உணர்தல், துய்த்தல், வேறுபடுத்தி பார்த்தல் என்பது அது எல்லா ஜீவன்களுக்கும் பொதுவானது. அதில் உயர்ந்த நிலை இருப்பது மனிதன் தான். உணர்வுகளிலும் சரி, என்பதன் அனுபவித்தலும் சரி, அது வேறுபடுத்தி பார்ப்பதிலும் சரி, அந்த உயர்ந்த நிலையில், சிறந்த நிலையில் இருப்பது மனிதன் தான். பொதுவாக அறிவு செயல்படக்கூடிய நிலைகளை வைத்து பார்க்கின்ற போது உண்மை நிலை, படர்க்க நிலை, மேன்மை நிலை, முழுமை நிலை என்று சொல்லலாம். ஆம், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இயக்கங்களுக்கும் ஒரு அடிப்படை தன்மை உண்டு. அந்த இறைநிலையில் இருக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் தான் அது எல்லா இடத்திலும் வெவ்வேறு அணுவாக, அண்டமாக, செல்களாக, திசுக்களாக, உறுப்புகளாக, வாழ்க்கையின் செயல்பாடுகளாக இருக்கிறது. அது எல்லாவற்றுக்கும் பொதுவான ஒன்றுதான். அது உண்மை நிலை, படர்க்க நிலை, அந்த தெய்வத்தின் தன்மைகள் அது எல்லா பொருளுக்குள்ளும் இருக்கிறது, எல்லா ஜீவன்களுக்குள்ளும் இருக்கிறது, பிரபஞ்சம் முழுவதுமாக அது நிரம்பி இருக்கிறது, எல்லா செயல்களிலும் அது இருக்கிறது. ஆம், அதில் அது அனுபவிக்கூடிய நிலைகளை வைத்து பொதுவாக ஓரறிவுள்ள தாவரத்திற்கு அனுபவிக்கூடிய நிலை, அதனை அடுத்து வந்த மற்ற அறிவு நிலையில் இருக்கக்கூடிய ஜீவன்கள் அனுபவிக்கூடிய நிலை, மனிதன் அனுபவிக்கூடிய நிலை, இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் அது உயர்ந்து மேன்மை அடைந்து கொண்டு வருகிறது. மனிதனில் ஞானிகள், மகான்கள், சித்தர்கள் என்று வருகின்ற போது அது அந்த முழுமை அடைந்து உயர்ந்த நிலையில் நின்று அனுபவித்து பெற ஆரம்பிக்கிறது. இப்படி அறிவு செயல்படும் நிலைகளை வைத்து பார்க்கின்ற போது இயல்பாக அமைந்திருக்கக்கூடிய உண்மை நிலை, அது எல்லா பொருளுக்குள்ளும், ஜீவனுக்குள்ளும், பிரபஞ்சம் முழுவதுமாக அது நிரம்பி இருக்கக்கூடிய படர்க்க நிலை, அது உயிரினங்கள் என்று வருகின்ற போது ஒரு மேன்மை நிலை, மனிதனில் அது முழுமையாக விளங்கிக் கொண்டிருக்கும் நிலை. இப்படி அந்த செயல்பாட்டு நிலைகளை நாம் இப்படி 4ஆக பிரித்து சொல்லலாம். அடுத்து அறிவை 3 நிலைகளில் வரையறைப்படுத்தலாம். அறிவு என்பது புலன் உணர்வு அல்லது புலன் காட்சி. புலன்கள் என்ற வகையிலே மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் என்ற வகையிலே அந்த அறிவு செயல்படக்கூடிய நிலை. அறிவு என்பது உண்மையான நம்பிக்கை. ஆம், அது மூலத்தையும் முடிவையும் உணர்ந்து கொள்ளக்கூடியது. அந்த செய்திகள் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும், ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் அந்த கருமையத்தில் ஆழமாக நிரம்பி இருக்கிறது. அறிவு என்பது உண்மை நம்பிக்கையோடு ஆராய்ந்து அறியும் அடிப்படையை கொண்டது. அந்த அறிவுதான் தன்னையும் ஆராய்கிறது, பிற பொருளையும் ஆராய்கிறது, பிற ஜீவன்களையும் ஆராய்கிறது. அங்கு ஒடுங்கி நின்று தனக்கு மூலமான அந்த தெய்வத்தையும் உணர்ந்து கொள்கிறது. அந்த நிலையோடு நின்று அனுபவித்தும் பார்க்கிறது. அறிவு என்பது உண்மை நம்பிக்கையோடு ஆராய்ந்தறியும் அடிப்படையாக கொண்டது. ஆழ்ந்து ஆராய்ந்த பின் அறிவை பிளேட்டோ நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்பிக்கை என்று வரையறை செய்கிறார். ஆம், அது எத்தனை முறை நீங்கள் செய்து பார்த்தாலும் ஒரே மாதிரி வரக்கூடிய ஒன்றுதான். ஒரு விஞ்ஞான முறைப்படி பார்த்தாலும் கூட நிரூபிக்கப்பட்ட உண்மை நம்பிக்கை என்று அவர் பிளேட்டோ சொல்கிறார். அவருடைய வரைமுறைப்படி மனித அறிவானது அறிவு என்ற தகுதியை அடைவதற்கு நியாயப்படுத்தப்பட்ட மற்ற உண்மையான நம்பிக்கை நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும். ஆம், மனிதனுடைய அறிவு உயர்ந்த அறிவு என்று சொல்கின்ற போது அந்த உயர்ந்த அறிவு பல அனுபவங்களை பற்றி, பல உண்மைகளை உணர்ந்து கொண்டு இயற்கை நிகழ்வுகளையும்
இந்த பிரபஞ்சத்தின் நிலைகளையும் உயிரினங்களின் அமைப்பையும் அந்த உண்மையான நிலைகளை புரிந்து கொண்டு அதை தனது வாழ்க்கைக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை. ஜான் லைட் அவர்கள் கூறுகிறார்கள், மனம் என்பது ஒரு வெறுமையான பலகை. நாம் புலன் உணர்வு மூலம் கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறோம் அல்லது எதிர்க்கிறோம். டூபியின் கூற்றுப்படி அறிவானது ஆதாரம், மூலம், கிடைத்த முடிவாகும். இப்படி அந்த மனம் என்பதை பற்றியும் புலன் உணர்வு என்பது பற்றியும் பல அறிஞர்கள் பல்வேறு செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். அறிவின் வளர்ச்சியை அளவிடக்கூடிய நிலைகள். நினைவு கூர்தல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், பகுப்பாய்வு. அந்த அறிவின் வளர்ச்சியை எப்படி சொல்லலாம் பாருங்கள். நினைவு கூர்தல், ரிமெம்பரிங், தகவலை நாம் மனதிற்குள்ளே பக்குவமாக வைத்துக் கொள்ளுதல், திரும்ப திரும்ப பார்த்து, பொதுவாக மனப்பாடத்தை போல. புரிந்து கொள்ளுதல், ஆம், அதனுடைய ஆழமான இயக்க மூலத்தை அறிந்து கொள்ளுதல். அண்டர்ஸ்டாண்டிங், இந்த வார்த்தையை அருட்தந்தையர்கள் சொல்கின்ற போது நாம் எந்த ஒன்றை ஆராய வேண்டும் என்று சொன்னாலும் சரி, மனதை அமைதிப்படுத்தி அந்த ஒன்றின் நிலையை விட மனதை அதிர்வு குறைந்த நிலையிலே வைத்துக் கொண்டால்தான் அந்த மேலான அதிர்வை உணர முடியும். அண்டர்ஸ்டாண்ட் என்பதை கொஞ்சம் பிரித்து பார்க்க, ஸ்டாண்ட் அண்டர் என்று சொல்லி, அப்படி அந்த அந்த நம்முடைய அதிர்வெண்களை, ஃப்ரீக்வன்சியை நாம் அங்கு இருக்கக்கூடிய நிகழ்வை விட இன்னும் குறைவாக வைத்துக் கொண்டால்தான் அதை உணர முடியும். ஸ்டாண்ட் அண்டர் என்ற நிலையில் புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், நமக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை, அறிவை அதனை பயன்படுத்தி கொண்டு அதற்கேற்ப நாம் வாழ பழகுதல், கற்றதை சூழலுக்கேற்ப பயன்படுத்துதல், பகுப்பாய்வு, தகவலை பிரித்து ஆராய்த்தல், அனலைஸ், அதை பிரித்து 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 பார்த்து ஆராய்ச்சி செய்து அதன் உண்மைகளை தெரிந்து கொள்ளுதல். இப்படி அறிவின் வளர்ச்சியை நினைவு கூறுதல், புரிந்து கொள்ளுதல், பயன்படுத்துதல், பகுப்பாய்வு என்று அதனை அளவீடு வகையில் வகைப்படுத்தலாம். அடுத்து இன்னும் மேலாக மதிப்பிடுதல், உருவாக்குதல். ஆம், இதுவரை தெரிந்து கொண்ட நான்கோடு சேர்த்து அந்த முடிவுகளை விமர்சன ரீதியாக பார்த்தல், எவால்வேட்டிங். எப்படி ஒரு ஆசிரியர் ஒரு மாணவர் எழுதக்கூடிய அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை போட்டு 100 மார்க் போடுறாங்க, 50 போடுறாங்க, 60 போடுறாங்க, அது போன்று நாம் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவங்கள் எல்லாம் அது நல்லென தேவையான என்ற நிலைகளில் அதை நாம் மதிப்பீடு செய்து பார்க்கலாம். உருவாக்குதல், கிரியேட்டிவ், புதிய ஒன்றை நம்மால் உருவாக்கி பார்த்தல். இது கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வைத்துக் கொண்டு அடுத்த நிலையில், விஞ்ஞானிகள் எல்லாம் பெரும்பாலும் தாங்கள் படைக்கக்கூடிய கருத்துக்களாக இருந்தாலும் கருவிகளாக இருந்தாலும் முதலில் அதை மன ரீதியாக படைத்து பார்க்கிறார்கள். அதற்கு அந்த உருவத்தை கொடுத்து பார்க்கிறார்கள், செயல்பாட்டுகளை கொடுத்து பார்க்கிறார்கள். அதன் பிறகு அதனை செயல்முறையாக கொண்டு வருகிறார்கள். உருவாக்குதல், ஒரு கிரியேட்டிவ்னஸ். சரி, அடுத்ததாக நாம் படிக்கின்ற போது, வாசிக்கின்ற போது, கற்றல் என்ற நிலையிலே ஒரு 4 வகையான முக்கியமான அமைப்புகள், அதை தூண்கள் என்று கூட சொல்லலாம். அந்த கற்றலில் 4 தூண்கள் என்று சொல்லக்கூடிய நிலை: ரீடிங், லிசனிங், அப்சர்வேஷன், ரெஃப்ளெக்ஷன் நிலை. அதாவது வாசிக்கக்கூடிய புத்தகங்களை நாம் வாசிக்கின்றோம், நிறைய செய்திகளை படிக்கின்றோம். அடுத்ததாக கேள்வி ஞானம், பெரியவர்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு அதன் மூலமாக நம்முடைய அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். பெரும்பாலும் இந்த அறிவிலே நமக்கு நிறைய செய்திகள் கிடைக்கும். புத்தகங்கள் மூலமாக நாம் முயற்சி கொண்டக்கூடிய அளவு கிடைக்கும். ஆனால் அன்றாடம் பலரோடு தொடர்பு கொள்கின்ற போது ஒவ்வொருவரும் ஒரு அறிவு பொக்கிஷம். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளும் ஒரு அறிவு பொக்கிஷம். அது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, மற்ற உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவரிடம் நிறைய அறிவு இருக்கிறது. நாம் அந்தந்த பொருளோடு அல்லது அந்த ஜீவன்களோடு, மனிதரோடு உறவாடுகின்ற போது நாம் அந்த அறிவை பகிர்ந்து கொள்ளலாம். அப்சர்வேஷன், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள், உயிரினங்கள், இந்த இயற்கை, அவற்றை நாம் உற்று நோக்குகின்ற போது அதன் மூலமாக நமக்கு நிறைய செய்திகளை கிடைக்கும்.
அப்படித்தான் நம்முடைய ஞானிகள் பெரியவர்கள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நட்சத்திரங்களையும் இந்த அண்டங்களையும் ஆராய்ச்சி செய்து நிறைய செய்திகளை கொடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக நம்முடைய உயிரினங்களுக்கு வரக்கூடிய தாக்கங்களை எல்லாம் கூட உணர்ந்திருக்கிறார்கள். அடுத்த ரெஃப்ளெக்ஷன், சிந்தனை, திங்கிங் டீப்லி அபவுட் வாட் யூ லேர்ன்ட். நமக்கு கிடைத்த செய்திகளை மேலும் 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 ஆய்ந்து 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 அதன் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள், நமக்கு தெரிந்த செய்திகள், அறிந்த செய்திகள், அவற்றை வைத்துக் கொண்டு மேலும் 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 சிந்தனை செய்து செய்து இன்னும் தெரியாத செய்திகளையும் நாம் அவற்றின் மூலமாக உணர்ந்து பார்க்கின்றோம். இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய நிலை. விலங்குகளுக்கெல்லாம் அந்த நிலை வராது. மனிதனால் மட்டும்தான் இந்த உயர்ந்த நிலைக்கு சென்று தெரிந்த செய்திகளை வைத்துக் கொண்டு தெரியாத உண்மைகளையும் கூட அவனால் கண்டுபிடிக்க முடியும். இப்படி 4 தூண்களாக இருக்கக்கூடிய நிலைகள். அடுத்தது, இந்த அறிவை பெறுவதில் என்ன தடைகளாக இருக்கிறது? ஒரு மனிதன் இயற்கையாகவே இத்தனை அறிவை பெறக்கூடியவன் தான். அதற்கான வாய்ப்புகளைத்தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஏன் இந்த அறிவு வேறுபடுகிறது? அந்த தடைகள் அறியாமை மற்றும் புலன்பற்று. அறிவின் அடிப்படை நிலையான அறியாமை தன் உணர்வை தடுக்கிறது. புலன்கள் மட்டுமே சார்ந்து வாழ்வது பகுத்தறிவு நிலைக்கு மேல் உயர்வதை தடுக்கும். பெரும்பாலும் இன்று புலன்கள் அளவிலே அதிகமான வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற நிலையில், உணவு என்ற நிலையிலேயும், உறக்கம் என்ற நிலையிலேயும், புலன் இன்பங்கள் என்ற நிலையிலேயும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவனை அடுத்த நிலை அது தெரியாமல் போய்விடும். அப்ப புலன் பற்று அங்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். புலன் பற்று, புலன்களை பயன்படுத்தத்தான் வேண்டும், ஆனால் அதில் ஒரு அளவு முறை. அடுத்து உணர்ச்சி சிதறல், கவனச்சிதறல், அதீத துருதுருப்பு அல்லது மனச்சோர்வு. நாம் இங்கும் கூட இது எமோஷனல் ஸ்டேஜ் என்று சொல்கிறோமே, அப்படி இங்கு அந்த நிலைகளில் அந்த அறிவு உயராமல் அது தடைபடுகிறது. நல்லதை நினைக்க முடியாமல் அது மாற்று நிலையை அடைகிறது. முன்பற்று மற்றும் சிற்றறிவு, தன்னைத்தானே காதலித்து மெய்ப்பொருளை காணாத நிலை மெய்யறிவை தடுக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த மெய்யறிவை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனை இறைநிலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பதிவுகள், புலன்களுக்குள்ளே சிக்கொண்டு வெளியேற முடியாமல் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சிற்றறிவு, இவையெல்லாம் அதனை தடுத்து அந்த மேல்நிலை அடைவதில் இருக்கிறது. ஆக தடைகளாக இருப்பது அறியாமை, உணர்ச்சி வயம், முன்பற்று என்று சொல்லக்கூடியது. பொதுவாக அருட்தந்தையர்கள் சொல்கின்ற போது அதை இன்னசென்ஸ், இக்னரன்ஸ், எமோஷனல் என்ற வார்த்தைகளையும் பயன்படுத்தி சொல்வார்கள். இன்னசென்ஸ் அறியாமை என்று சொல்லக்கூடிய நிலை, இக்னரன்ஸ் அதை தெரிந்தும் அதன் பற்றி உண்மைகள் தெரிந்தும் அதற்கு மதிப்பு கொடுக்காமல் வாழக்கூடிய நிலை, எமோஷன் உணர்ச்சி வயப்பட்ட நிலை. இந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே அறிவு குறைவாக இருக்கிறது. சூழல் சார்ந்த தடைகள், கல்வி மற்றும் சமூக சூழல், தவறான கற்றல் குறைபாடுகள், குடும்ப உளைச்சல், மரபணு பாதிப்புகள் வளர்ச்சியை தாமதப்படுத்தும். கல்வி நிலையிலே ஒரு மனிதன் அறிவிலை உயர்ந்து செல்வதற்கான வழிகாட்டலும் இருக்கலாம். அதே சமயத்தில் தவறான கல்வி முறையால் ஒரு மனிதன் சில நிலைகளுக்கு ஆளாகிவிட்டு அதையே வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டு மனிதர்களை தவறாக பார்க்கக்கூடிய நிலை அப்படியும் சில இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக சொல்கிறார்களே, மூளை சலவை செய்கிறார்கள், அறிவை மாற்றி விடுகிறார்கள், அவர்கள் எல்லாம் வன்முறையாளர்களாக மாற்றுகிறார்கள், பாதகம் செய்வதற்கு தூண்டுகிறார்கள் என்று சொல்லி எல்லாம் இப்படியும் செல்லக்கூடிய நிலை. புலன் அறிவு மட்டும் சார்ந்திருத்தல், அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த மனதின் மேல்நிலைக்கு செல்வதை விட புலன்கள் அளவிலே நின்று கொண்டிருந்தல். 1 அறிவு முதல் 5 அறிவு நிலையில் சிக்கிக்கொண்டு 6 அறிவு அல்லது பேரறிவை அடையாதது. 6 அறிவு மனிதனாக இருந்தாலும் கூட அவன் வாழ்க்கை 5 அறிவு நிலைக்குள்ளே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய அங்குதான் அதில் கிடைக்கக்கூடிய இன்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டு அந்த 6வது அறிவின் நிலைகளை உயர்வை அடைய முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். ஆதாரமற்ற சிந்தனைகள்,
அதாவது புவி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் அவர் சில செய்திகளை சொல்கிறார். ஆதாரமின்றி உருவான கருத்துக்கள் உண்மை அறிவை தடுக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது ஒவ்வொன்றுக்கும் காரணம் இருக்கிறது, காரியம் இருக்கிறது, ஆதாரங்கள் இருக்கின்றன, அதற்கு மூலம் இருக்கிறது, முடிவு இருக்கிறது. சில சமயத்தில் இந்த இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு பய உணர்வு, ஒரு எதிர்பார்ப்பு, இயற்கைக்கு முரணான மனநிலை, இப்படி ஒரு ஆதாரமற்ற சிந்தனைகள் இருந்து கொண்டு இது தடைகளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக மகான், இதோ இங்கே படத்தில் பார்க்கிறோமே எத்தனை மகான்கள். அங்கே வள்ளுவர் இருக்கிறார், திருமூலர் இருக்கிறார், தாயுமானவர் இருக்கிறார், வள்ளலார் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று சொன்ன வள்ளலார் இருக்கிறார். பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீல் கடலும் மழையும் எங்கள் கூட்டம் என்று சொல்லி அந்த பேர் அறிஞர் பாரதி இருக்கிறார். திருக்குறள் என்ற ஒரு 1330 பாடல்களை கொடுத்து இந்த உலகம் அமைதியாக உண்மை உணர்வு பெற்று வாழக்கூடிய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொடுத்த திருவள்ளுவர் இருக்கிறார். அந்த திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை எல்லாம் எளிமைப்படுத்தி பயிற்சி முறைகளாக மாற்றி இந்த உலகம் பயனடைய வேண்டும் என்ற நிலையில் வந்த அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் இருக்கிறார்கள். இப்படி மகான்கள், எத்தனையோ மகான்கள் அவதரித்து இந்த மக்களுக்கு அறிவை உயர்த்துவதற்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் காணும் அனைத்து தோற்றப் பொருட்களும் உயிரினங்களும் இறைநிலைதான். ஆம், அந்த ஆதியாக இருந்தது அந்த சுத்த வெளி, வெட்ட வெளி, காரில் கும்பிரிட்டு என்று சொல்கிறோமே, அதுதான் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருந்தது. அங்கிருந்து அது ஒன்றொன்றாக தோன்றி இன்று இத்தனை பிரபஞ்சமாக, இத்தனை நட்சத்திரங்களாக, அண்டங்களாக அது பரிணமித்துக் கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வந்த உயிரினங்களாக கடைசி நிலையில் மனிதனாக இருக்கிறது. இந்த அறிவு என்பது அது எல்லா பொருட்களிலும் இருக்கிறது. அது இயக்க ஒழுங்காக இருக்கிறது. அதாவது பொருட்கள் என்று வருகின்ற போது ஏற்கனவே சொன்னபடி பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்று சொல்லக்கூடிய நிலை, வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு நிலையிலே பொருட்களில் அந்த அறிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது உயிரினங்கள் என்று வருகின்ற போது உயிரினங்களில் அது ஓரறிவுள்ள தாவரத்தில் ஆறிவுள்ள மனிதன் வரை அந்த அறிவு நிலையில் உயர்ந்து விட்டு நிற்கிறது. அந்த அறிவு நிலைக்கு ஏற்ப அதனுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன. அது எல்லா இடத்திலும் அந்த அறிவு வெளிப்படுகிறது. அது ஜீவன்கள் என்று வருகின்ற போது அது ஜீவகாந்தம் என்ற முறையிலே, மனம் என்ற முறையிலே அந்த அறிவு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது ஜடப்பொருள் என்ற நிலையிலே, வான்காந்தம் என்ற நிலையிலே இயற்கை நிகழ்வுகளாக அது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலைதான் அது தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பேராற்றலும் பேரறிவும், இந்த இறைநிலையின் தன்மைகளாக வற்றாய் இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வளம் 4 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வம் என்று சொல்கிறோம். அந்த 4 தன்மைகள் தான் ஒன்று சேர்ந்து அது முதலாக இறை துகளாக மாறுகிறது. அந்த ஒன்றாக இருந்த இறைநிலை, பேராற்றலும் பேரறிவும் நிரம்பி இருந்த இறைநிலை, அது ஆங்காங்கு சிறு சிறு துகள்களாக மாறி சிறு சிறு உருண்டைகளாக சொல்லல் ஆரம்பிக்கிறது. எப்படி மேகத்தில் நீர் இருக்கிறது, அது கடல் அந்த பெரும் தண்ணீர் பகுதிகள் எல்லாம் சூரிய வெளிச்சத்தினால் ஆவியாகி மேலே சென்று மேகமாக இருக்கிறது. அது எங்கெல்லாம் குளிர்ச்சி அடைகிறதோ அங்கு அது நீர் துளியாக மாறி பின்னர் அதிகமாகி அது மழையாக பெய்கிறது. அந்த மழையாக பெய்து எத்தனை ஏரிகளை அது நிரம்ப வைக்கிறது, குளங்களை நிரம்ப வைக்கிறது, ஆறுகளை நிரம்ப வைக்கிறது. அத்தனையும் மேகமாக இருந்த அந்த நீர்தானை. அதுபோன்று அந்த இறைநிலை எல்லா பக்கம் நிரம்பி இருப்படி சுத்த வெளி அது சில இடங்களில் துகள்களாக மாறுகிறது. எப்படி மேகம் குளிர்ச்சி அடைந்து நீர் துளியாக மாறுகிறதோ அதுபோன்று சுத்த வெளிக்குள்ளே சில புள்ளிகளில் அது ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன உருண்டையாக மாறுகிறது. அதைத்தான் இறைத்துகள் என்று சொல்கிறோம். அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் உருவாகிறது. விண்கள் ஒன்று கூடி காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய அந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் உருவாகிறது. அதைத்தான் நாம் பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறோம். இந்த பஞ்சபூதங்கள் வரிசையிலே தான் நாம் இன்று பார்க்கக்கூடிய அத்தனை இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அண்டங்கள் இவையெல்லாம் தோன்றுகின்றன. எங்கெல்லாம் இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் ஒன்று சேர்கிறதோ அங்குதான் உயிரினங்கள் ஆரம்பிக்கிறது. அது ஓரறிவுள்ள தாவரத்திலிருந்து 6 அறிவுள்ள மனிதன் வரை இந்த உயிரினம் ஒன்றொன்றாக வந்து கொண்டிருக்கிறது. வந்து கடைசியிலே மனிதனாக வருகிறது. ஆம், அந்த இறைநிலை என்ற இடத்தில் இருந்த அந்த பேராற்றலும் பேரறிவும் தான்
அந்த சுத்த வெளியிலிருந்து பேரறிவு தான் இறைத்துகளுக்கு வருகிறது. அந்த இறைத்துகளின் சுழற்சியாக நிற்கிறது. அந்த இறைத்துகளில் வெளிப்படக்கூடிய காந்த நிலையாக இருக்கிறது. அந்த இறைத்துகள்கள் ஒன்று சேர்ந்தால் விண் உருவாகிறது. அந்த விண்ணுக்குள்ளாகவும் சுழற்சி நிலை வருகிறது. அதற்குள்ளிருந்தும் காந்தம் விண்காந்தமாக இருக்கிறது. ஆகவே அங்கே அடங்கி இருக்கக்கூடிய அறிவு அங்கே அதனுடைய சுழற்சி நிலைகளாகவும் காந்தமாகவும் இருக்கிறது. அந்த விண்கள் ஒன்று கூடிதான் காற்றாக, நெருப்பாக, நீராக, நிலமாக இருக்கிறது. ஆக காற்று என்ற நிலையிலே அந்த பேராற்றலும் பேரறிவும் அங்கே அது ஓசையை கொடுக்கக்கூடிய நிலைக்கு உருவாக்குகிறது. அந்த காற்று நமக்கு பல்வேறு நிலைகளில் பயனாகி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய அடர்ந்த காற்று, அதனைத்தான் நெருப்பு என்று சொல்கிறோம். வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் தரக்கூடிய அந்த அறிவையும் ஆற்றலையும் அது பெற்றதாக இருக்கிறது. அதன் பிறகு திரவம் உருவாகிறது. ஆக அந்த இரண்டு வகையான காற்று ஒன்று சேர்கின்ற போதுதான் அந்த திரவம் என்ற நிலைக்கு, அடுத்த நிலைக்கு அது உருவாக ஆரம்பிக்கிறது. அந்த திரவம் என்ற நிலை வருகின்ற போதுதான் பொதுவாக சுவை என்ற நிலை வெளிப்படுது. அதனுடைய அறிவு அங்கே சுவை என்ற நிலையிலே வெளிப்படுகிறது. அதனுடைய காந்தம் அங்கே அப்படி வெளிப்படுகிறது. மேலும் அது அடர்த்தி அதிகமாகி அது நிலம், திடப்பொருள் என்று வருகின்ற போதுதான் அங்கு அதனுடைய காந்த நிலை அது வாசனை என்ற நிலைக்கு உயிருக்கிறது. இப்படி 5 வகையான அதாவது பௌதிக பிரிவுகளாக ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய 5 வகையான பௌதிக பிரிவுகளாக அதே அறிவுதான், அதே ஆற்றல் தான் அந்த சுத்த வெளியில் பல்வேறு மாற்றங்கள் அடைந்து கடைசியாக வருகிறது. அப்படி வருகின்ற போது ஒவ்வொரு நிலையிலும் வெளிப்படக்கூடிய காந்த அலைகள், அது ஆகாசம் என்ற நிலையில் அழுத்தமாக, காற்று என்ற நிலையிலே ஓசையாக, அது நெருப்பு என்ற நிலையில் வெளிச்சமாக, வெப்பமாக, அது நீர் அல்லது திரவம் என்ற நிலையிலே சுவையாக, நிலம் அல்லது திடப்பொருள் என்ற நிலையிலே அது வாசனையாக, அழுத்தம், ஒளி, சுவை, மனமாக வருகிறது. இப்படி 5 வகையான பௌதீக பிரிவுகள் ஒன்று கூடிதான் அங்கே உயிரினங்கள் தோன்றுகிறது. அந்த உயிரினங்கள் வருகின்ற போதுதான் அது இன்ப துன்பத்தை உணரக்கூடிய அந்த 6வது அறிவை பெறுகிறது. இப்படி அந்த ஒவ்வொரு அறிவிலிருந்து 6 அறிவு வரை அது உயர்ந்து கொண்டே வருகிறது. அந்த 5 வகையான பௌதீக பிரிவுகள் வரை அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று இருந்தது. அடுத்ததாக உயிரினங்கள் என்று வருகின்ற போது மனமாக மாறுகிறது. அதைத்தான் அருட்தந்தை வேதாந்தி மகர்ஷி அவர்கள் இறைவழியே தண்ணீருக்கு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு உள்ள சுழலும் நுண் பின்னாம் அது இறைத்துள் உருவாகிறது. நிறைவழியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலை வழியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காது விண்கூட்ட மாபூதம் 5மா, முறையாய காந்தலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானம் என்று சொல்கிறார்கள். அப்படி அந்த அறிவு நிலை அது பஞ்சபூதங்களாக இருந்த போது ஒவ்வொரு பௌதிக பிரிவிலிருந்தும் ஒரு வகையான காந்தம் வெளிப்படுகிறது. அது ஒவ்வொரு வகையான ஒரு அறிவாக மாறிக்கொண்டு வருகிறது. மனிதன் என்று வருகின்ற வரை 5 வகையான காந்த நிலையை அனுபவித்து அதற்கு மேலாக இருக்கக்கூடிய அறிவின் முழுமையை அடையக்கூடிய பக்குவம் அந்த மனிதனுக்கு வருவதால் அதனை நாம் 6வது அறிவு என்று சொல்கிறோம். இப்படி அறிவு உயர்ந்து உயர்ந்து மனிதன் என்று வருகின்ற வரை அது ஒரு உச்ச கட்டத்தை அடைகிறது. ஆம், இப்பொழுது இந்த அறிவினுடைய பயணத்தை பார்க்கின்ற போது இந்த பயணம் ஆரம்பித்த இடம் அது சுத்த வெளி. ஆனால் அந்த சுத்த வெளியின் தன்மைகள் தான் ஒவ்வொரு பொருளிலேயும் ஒவ்வொரு ஜீவனிலையும் அமைந்து இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய அந்த வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூடிய நிலை ஒவ்வொன்றிலும் அடங்கி இருக்கும். அது இறைத்துகளில் இருக்கும், வெண்ணில் இருக்கும், காற்றில் இருக்கும், நெருப்பில் இருக்கும், நீரில் இருக்கும், நிலத்தில் இருக்கும். 5ம் சேர்ந்த அந்த உயிரினங்கள் எல்லாவற்றிலும் இருக்கும். தாவர முதலாக மனிதர் வரை அந்த பேராற்றலும் பேரறிவும் அங்கே அடங்கி இருக்கும். அந்த வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்று சொல்லக்கூடிய அத்தனையும் இந்த ஒவ்வொன்றிலும் அடங்கி இருக்கும். இப்படித்தான் அறிவு பல படிநிலைகளாக உயர்ந்து 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 அது கடைசியில் மனிதரிடம் ஒரு முழுமை பெற ஆரம்பிக்கிறது. ஆம், அந்த இறை வழியில் இருக்கக்கூடிய வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இந்த பேரறிவுதான் எல்லாவற்றுக்குள்ளும் அறிவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பேராற்றலும் பேரறிவு தான். அந்த வற்றா இருப்பு என்பது அது நிலையாக இருக்கக்கூடிய ஒன்று. காலம் என்பது அதற்குள்ளே இருக்க மென்மையான அதிர்வுகள். ஆனால் ஆற்றலாக அறிவாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். அது ஒன்றோடு ஒன்று இணைந்தது, ஒன்றை விட்டு ஒன்று இல்லாமல் இருக்கக்கூடியது. ஆம், இந்த சுத்தவெளியில் ஒவ்வொன்றும் இப்படி இறைத்துகளாகிய அது அணுவாகி பஞ்சபூதங்களாகி அது பேரியக்க மண்டலமாகிய உயிரினங்களாகி தொடர்ந்து இறுதியில் மனிதனாக அந்த 6வது அறிவாக செயல்படுகின்றது.
ஆகவே அந்த இறைநிலைதான் அனைத்துமாக வந்து நாம வந்திருக்கிறோம் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது எங்கே வேறுபாடு இருக்கும், எங்கே துன்பம் இருக்கும், மனிதன் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்றாற்போல் காந்த அலைகளால் விளைவுகள் உண்டாகின அதுதான் இன்ப துன்பங்களாக இருக்கிறது. தனியாக இன்ப துன்பம் என்பதில்லை. நாம் செய்யக்கூடிய செயலுக்கு விளைவாக வருவதுதான். நாம் செய்யக்கூடிய செயல்கள் அத்தனையும் நம்முடைய கருமையத்தில் இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் செய்தது நல்லதோ கெட்டதோ அதற்கேற்ப விளைகள் வந்து கொண்டிருக்கும். எதை விதைத்தாயோ அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்று சொல்கிறார்களோ, நம்முடைய எண்ணம் சொல் செயல்களால் நாம் எதை செய்தோம் அதற்குரிய பலன்கள் தான் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கும். அதான் நமக்கு இன்ப துன்பமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அறிவேதான் நான். ஆகவே அந்த அறிவுதான் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் இருக்கிறது, எனக்குள்ளாகவும் இருக்கிறது. அந்த அறிவை முறையாக பயன்படுத்தினால் என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தம் நிலைத்து நிற்கும். அது போன போக்கிலே அந்த விலங்கின பதிவுகளிலே நின்று செயல்படுகின்ற போது பல நிலைகளிலே துன்பத்தை கொடுக்கக்கூடியதால் இருப்பு நிலையானது அறிவு, இயக்க அலையானது மனம், உணர்வது அறிவு, அதன் அலைநிலையான மனதின் மூலமாக. ஆகவே எங்கு நம் மன அலையை செலுத்தினாலும் அங்கு இருக்கக்கூடியதை அறிவு உணர முடியும். அப்போது நம் அறிவை அறிந்து கொண்டால் அறிவேதான் நான். அங்கே மனமில்லை, உடல் இல்லை, உயிர் இல்லை. அங்கே எதுவாக இருக்கிறேன்? அறிவாகத்தான் நான் இருக்கிறேன். அதனால்தான் அறிவே தெய்வம் என்று பெரியோர்கள் சொன்னார்கள். அறிவேதான் நீ, அதுதான் அருள் ஆற்றல் தெய்வம், அது அகம் ஆம். உன் செயல்கள் அனைத்தும் பதிவாக்கும். அறிவேதான் இறைவழியாம், அதன் முன்பகுதி அணுவாகம், அணுக்கூட்டம் அண்டவிண்டம் அனைத்தும். அறிவேதான் ஜீவன்களில் மனமாயும் உள்ளது. அந்த பேருண்மையதே 4 வேதம் கூறும். அறிவென்ற தெய்வ நிலை ஆதி என்போம், அதன் பரிணாமங்கள் முடிவில் அதனை மனம் என்போம். ஆம், மனம் அதன் கடைசி நிலையில் வரக்கூடிய ஒன்று. அறிவு கட்டுண்டு செயல் விளைவிக்கும், வெளிவறியாதது பாசம். அறிவின் அசையா உறுதியில் சுரக்கும் விளைவையும் அறியும் அன்பு. அறிவினிலை இயங்கு முறை விளைவியெல்லாம் அறியாமல் ஆசிரியனை அடக்கிவிட்டால் அறிவிலும் விரைவு திசை மாற்றம் பெற்று அதன் விளைவாய் அமைதியின்மை உடல் நோயுண்டாம். அறிவது தன் தேவை, பழக்கம், சந்தர்ப்பம், அமைப்புகள் ஒக்க 6 குணங்களாகும். அறிவின் நிலை மாற்றம் உணர்ந்து அவ்வப்போது அவற்றை நற்குணமாக்கும் பயிற்சி வேண்டும். அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் உலக சமுதாயம் சேவா செய்கின்ற அமைப்பின் மூலமாக மனவள கலையாக நமக்கு கொடுத்து வருகிறார்கள். அறிவென்று தொட்டி நிலை உலகை ஏற்றி அன்போரும் சொற்களில் வாழ்த்து பாடி சிறியவரும் பெரியவரும் நேர்மையோடும் சிந்தனையின் வளத்தோடும் அன்பு கொண்டு நெறியோடு வாழ்கவன அழுத்தமான நினைவலைகளை பரப்பி தயவம் செய்கின்றேன். பொறி புலன்களை ஒடுக்கி அருள் பூரிப்பால் பொங்கி வரும் நல்வாழ்த்தால் உலகை எட்டும். ஆம், மகிழ்ச்சி அவர்கள் செய்த தவம், அவர்கள் செய்த சிந்தனை இன்று லட்சக்கணக்கான மக்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. அவருடைய வாழ்வில் மேன்மையை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அறிவை அகண்டாகாரத்தை செலுத்தி அணுவிலும் நின்றொடுங்கி ஆழ்ந்து ஆராய்ந்து அறிவாலே அண்டபிண்டம் அரூப ரூபம் அறிந்து விட்டீர் விஞ்ஞான நிபுணரே. நம் அறிவியது எங்குள்ளது, அந்தம் என்ன? அணுவினிலே உல ஆற்றல் பிறந்ததெங்கே? அறிவாலே ஒன்றி ஒன்றி ஆராய்ந்து பாரீர், அணுவுக்கு அப்பாலே 2 ஒன்றாம். ஆம், எல்லாம் கிடந்து பார்க்கின்ற போது அந்த சுத்த வெளியிலே எல்லாம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. அறிவு உயிரை நோக்கு மகத்துவத்தால் 5 புலன் நின்று ஆட்சி ஏறும். அறிவின் ஆற்றல் பெருகும், அகன்று விரிந்து ஆராயும் நுட்பமோங்கும். அறிவு தன்னிலை உணரும், அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கேற்ப அன்பு, கருணை, ஈகை, தொண்டு தன்னிலைவாய் ஓக்கும். ஆம், அறிவின் உயர்வை எப்படி உணர்ந்து கொள்ளலாம்? அது அன்பின் உயர்வு, கருணையின் உயர்வு, ஈகையின் நிலை, தொண்டு, இப்படி உயர உயர அந்த அறிவின் நிலை உயர்வதை கண்டு மகிழ முடியும். அறிவுடைமை, அதைத்தான் வள்ளுவர் ஒரு தன்னுடைய 10 குறளிலே அறிவுடைமை என்று சொல்கிறார்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சிறுபார்க்கும் உள்ளளிக்கு அகாரன், பகையால் அழிவு வராமல் பாதுகாக்கும் அரண் அறிவு ஒன்றுதான். சென்ற இடத்தார் செலவிடாதீதொரி நன்றின்பால் உய்ப்பது அறிவு. மனம் போகும் வழியெல்லாம் போக விடாமல் தீய வழிகளை தள்ளிவிட்டு நல்வழியை தேர்வு செய்வதே அறிவுடைமையாகும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த ஒரு பொருள் குறித்து எவர் எதை சொன்னாலும் அந்த அப்படியே நம்பி ஏற்றுக்கொள்ளாமல் உண்மை எது என்பதை ஆராய்ந்து தெளிவுதான் அறுவடையாகும். என் பொருளாக செல சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. நாம் சொல்ல வேண்டியவைகளை எளிய முறையில் கேட்போர் இதயத்தில் பதியுமாறு சொல்லி பிற சொல்லும் நுட்பமான கருத்துக்களையும் ஆராய்ந்து தெளிவதே அறிவுடைமையாகும். நாம் சொல்வதையும் சொல்ல வேண்டும், அதே சமயத்தில் பிறர் சொல்வதையும் கேட்டு மகிழ வேண்டும்.
உலகுத் தளிய தொட்பம் மலர்தலும் கூம்பலும் இல்லதறிவு. உயர்ந்தோரே உலகோர் எனப்படுவதால் அவர்களுடன் நட்பு கொண்டு இன்ப துன்பம் ஆகிய இரண்டையும் ஒரே நிலையாக கருதுவது அறிவுடைமையாகும். எவ்வதுறைவது உலகம் உலகத்தோடு அவ்வதுறைவது அறிவு. உயர்ந்தோர் வழியில் உலகம் எவ்வாறு நடைபெறுகிறதோ அதற்கேற்ப நடந்து கொள்வதே அறிவாகும். அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அத்தறிகல்லாதவர். ஒரு விளைவுக்கு எதிர்விளைவு எப்படி இருக்கும் என அறிவுடையவர்கள் தான் சிந்திப்பார்கள். அறிவில்லாதவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். அதனால் அவர்கள் துன்பத்திற்கு ஆளாவார்கள். அஞ்சுவது அஞ்சாமை வேதமை. அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். அறிவில்லாதவர்கள் தான் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்ச மாட்டார்கள். அறிஞர்கள் மட்டுமே அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சுவார்கள். எதற்கு அஞ்ச வேண்டும், எதற்கு அஞ்சக்கூடாது என்ற ஒரு அறிவு நிலை இருந்தால் அது அறிஞரின் உயர்வாகும். மாறி எடுத்துக்கொண்டால் சாதாரண மனிதர்களாக துன்பப்பட்டிருக்கும் நிலை. எதிரதான் காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். வருமுன் அறிந்து காத்துக்கொள்ளும் திறனுடையவர்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் ஏற்படாது. இந்த ஒவ்வொரு மனிதனும் தனது வாழ்க்கையில் எத்தனையோ அதிர்ச்சியான சம்பவங்களை சந்திக்கிறான். அதிலிருந்து விடுபட முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அறிஞர் பெருமக்களுக்கு அதிர்ச்சி என்பது கிடையாது. எல்லா நிலைகளுக்கும் தயாராக இருக்கக்கூடிய எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். அடுத்த அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் என்னுடைய இடமில்லை. அறிவு இல்லாதவர்களுக்கு வேறு எது இருந்தாலும் பெருமை இல்லை. அறிவு உள்ளவர்களுக்கு வேறு எது இல்லாவிட்டாலும் சிறுமை இல்லை. அற்புதமான வார்த்தை. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் அறிவிலார் என்னுடைய இடமில்லை. ஆம், அறிவுடையவர்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் அமைந்திருக்கும், எல்லா வசதிகளும் நிரம்பி இருக்கும், அங்கே மகிழ்ச்சி நிரம்பி இருக்கும், ஆனந்தம் நிரம்பி இருக்கும், சொந்த பந்தங்கள் தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசி தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவது சமுத்திரக்கனி அவர்கள் வாழ்க வளமுடன் அன்மியூட் கொடுத்திருக்கோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சமுத்திரக்கனி பேசுறேன் ஐயா. இப்ப அறிவியல் அரங்கல் வந்து இந்த உங்கள்கிட்ட நம்பர்லாம் வாங்கியிருந்தேன் ஐயா. வாழ்க வளமுடன். சூப்பருங்க, ரொம்ப அற்புதம். இப்போ அறிவியல் அரங்கத்துல நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க ஐயா. அதாவது 99.99 புள்ளி தான், அதாவது எல்லாமே 0 தான் இருக்கு. அதாவது ஒன்றுமே இல்லாததுதான் 99.9% இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ இதுல வந்து நிறையவே எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்க. இதுதான் உண்மை ஐயா. ஏன்னா விஞ்ஞானிகள் வந்து சயின்டிஸ்ட் எல்லாமே பொருளாதான் பாக்குறாங்க. அங்க பொருளே இல்லாத இடத்துல சூழ்ந்தெழுத்து ஆற்றல்னு இருக்கு இல்ல, அப்போ அதுதானே இறைநிலையா இருக்கு. அதுதான் இப்ப முழுமை பெறாவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனா நான் உணர்ந்த அதுதான் முழுமை பெற இருக்கக்கூடிய தன்மை எல்லா இடத்துலயும் இருக்குங்கிறதுதான். அந்த 99.9 புள்ளியும் முழுமைதான்னு நான் நினைக்கிறேன் ஐயா. அத நீங்களே இன்னைக்கு சொல்லிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லதுங்க, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம வந்து பொருள்ல பாக்குறோம், நின்றுக்கிறோம், பொருள்களை தான் பாக்குறோம், அதுதான் பெருசுன்னு நினைக்கிறோம். ஆனா பூமியை விட்டு வெளியே போய் அந்த சூரிய மண்டலம் அதனுடைய எல்லைகள் அங்கிருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது அவ்வளவு எல்லைக்குள்ள பொருள்ங்கிறது ரொம்ப கொஞ்சம். அதான் அவங்க 99.99% அது வெளிதான் இருக்குன்னு சொல்கிறார்கள். ரொம்ப சந்தோஷங்கய்யா, வாழ்த்துக்கள். இப்ப இறைவன் எங்கும் இருக்கிறான், எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறான், எதுவாகவும் இருக்கிறான் என்பதுக்கு அது வந்து ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு உண்மைதானே. நல்லதுங்கய்யா, வாழ்க வளமுடன். கேக்குங்களாமா? நான் பேசுறது கரெக்டா கேட்கலாமா ஐயா? கேக்குதுங்கய்யா. நான் இங்க ஒரு இடத்துல இருக்கிறேங்கம்மா. ஒருவேளை ஏதாவது சிக்னல் இதுனாக்கும் நீங்க கொஞ்சம் அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கமா. ஒருவேளை சிக்னல் சரிங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த நம்பராக கிருபாநிதி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அறிவின் படின்னு இல்லை, நீங்க எல்லா விளக்கம் சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு இந்த தலைப்பை, அதாவது ஓரறிவுல இருந்து நம்ம 6வது அறிவு வரைக்கும் இந்த அறிவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓரளவு உணரவும் முடியும். நீங்க சொன்னதை வச்சு புரிஞ்சுக்க முடியும். ஆனா ஐயா, சிந்திக்கிற திறன், அதாவது அறிவை வச்சு சிந்திக்கிற திறன் ஓரறிவுல இருந்து 6வது அறிவு வரைக்கும் இருக்கா, இல்ல 6வது அறிவு கொஞ்சம் மாறுபட்டு இருக்கலாம், ஆனா அந்த சிந்தனைங்கிறது ஓரறிவுக்கே இருக்கா ஐயா? உன்னை புடுங்குறோம், உன்னை இப்ப எறும்புனா நசுக்குறோம், ஒரு சர்க்கரை இருந்தா போய் சாப்பிடுது, இதெல்லாம் சிந்தனை திறனா இல்ல அது இயல்பானதா? சிந்தனை திறன் வந்து ஓரறிவுல இருந்து 5 அறிவு வரைக்கும் வேறுபட்டு இருக்கா, இல்ல
அதையும் நம்ம எடுத்துக்கலாமா? அந்த 6வது அறிவோட சேர்த்து எடுத்துக்கலாமா? இல்லைங்க, அதாவது 6வது அறிவு என்று சொல்லுகின்ற போது அது மனிதன் வந்து இந்த மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில நாம் பகுத்தறியக்கூடியது, தொகுத்தறியக்கூடியது, விஞ்ஞான ரீதியாக செய்யக்கூடியது, இறை உணர்வு பெறக்கூடியது, இது எல்லா நிலைகளும் அதற்குள்ள அடக்கமாகும். ஆனா வந்து மற்ற விலங்குகள் என்ற நிலையில இப்ப ஒரு ஆடோ மாடோ எடுத்துட்டாக்கோ அதுக்கு பார்க்க முடியும், கேட்க முடியும், சாப்பிட முடியும், மற்ற 5 உணர்வுகளும் இருக்கும். ஆனால் அது சிந்தனை திறன் வந்து பெருசா அதுக்கு இருக்கு, சிந்தனை இல்லை என்று சொல்ல முடியாது. அதுவும் தன்னுடைய இறையை தேடி போகிறது. தன்னுடைய கண்குட்டிக்கு ஒரு ஆபத்து வந்துச்சுன்னா அந்த மாடு ஓடி வந்து அதை காப்பாற்ற பார்க்கும். அப்படி எல்லா நிலைகளும் அது இருக்கு. அதற்கும் கோபம் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. அதனால வந்து ஆனா அது வந்து அடுத்த நிலைக்கு உயர்ந்து தன்னையும் அறிந்து கொண்டு இயற்கையும் உணர்ந்து கொண்டு அந்த முழு உண்மைகளையும் தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் அது கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த விலங்குகளுக்கெல்லாம் தாய் தந்தைக்கு என்ன ஒரு அறிவு நிலை இருந்ததோ அவ்வளவுதான் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும். ஆனா மனிதனை பொறுத்தவரை அப்படி இல்லை. அப்பா அம்மா விட பெரும்பாலும் குழந்தைகள் அறிவு ஜாஸ்தியா இருக்கும். அது ஒவ்வொரு ஜெனரேஷன்லையும் கூடிக்கிட்டே வரும். இது கூடி 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 என்றாவது ஒரு நாள் அந்த பேரறிவு அடையக்கூடிய நிலைகள் வரும். இது மனிதனுக்கு மட்டும்தான் சாத்தியமொழிய விலங்குகள் எல்லாம் அந்த ஒரு எல்லை கட்டிய நிலையில் அறிவு இருக்கும். பெரும்பாலும் அது வந்து நம்ம அந்த அன்னமய கோஷம் என்று சொல்கிறோமே, அந்த உடல் அளவு தேவைகளை ஒட்டித்தான் அந்த அறிவு சிந்தனை செயல்பட்டு கொண்டிருக்கும். அதை தாண்டி செயல்படக்கூடியது மனிதனுக்கு தான். அதனாலதான் நாம் இந்த 5 புலன்களுடைய அந்த எல்லைகளை கொஞ்சம் வரையறுத்துக்கிட்டோம்னா, அந்த ஆசைகளை கொஞ்சம் முறையா வச்சுக்கிட்டோம்னா, அதையும் தாண்டி அந்த தெய்வ நிலையோடு ஒன்றி பெறக்கூடியது நிறைய மனிதனுக்கு கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் நாமும் இன்றைக்கு அந்த புலனளவு ஒட்டியே அந்த இன்பங்களில அதே அடங்கி போறதுனால அந்த விரிந்து செல்ல முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனா எல்லா ஜீவன்களுக்கும், அது தாவரமாயிருந்தாலும் ஆடு மாடு விலங்குகளா இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் இந்த மனம் என்பது இருக்கிறது. ஆனால் அது கொஞ்சம் ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 வர 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 கொஞ்சம் கூடிக்கொண்டு வருகிறது. அதனுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் கூடிக்கொண்டு வருகிறது. ஆனாலும் அதுவெல்லாம் அந்த புலன்களின் எல்லைகளுக்கு உட்பட்டுதான் இருக்கும். அதையும் தாண்டி செல்லக்கூடிய நிலைதான் இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மனிதன் செய்ய முயற்சிக்கு ஏற்ப அவன் அந்த விரிந்து நின்று இறைவன் வரை, அந்த இறைநிலையின் பேரறிவு வரை அந்த மனிதனால் உணரக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கிறது. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பியா, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அடுத்த நண்பராக சரோஜா கிருஷ்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நான் ராசிபுரத்துல இருந்து பேசுறேன். உங்கள் சொல்லுங்கம்மா. ரொம்ப அருமையா இருந்தது அறிவின் படிவுகள். 5 புலன்களையும் அடக்கி நம்ம இறைநிலைக்கு போகும்போது ரொம்ப அருமையா தான் இருக்குது. அந்த ஒரு 2 நிமிஷம் அருமையா இருந்தது. மறுபடியும் நாம் அந்த கீழ்நிலைக்கு வரும் பொழுது பேரியக்க மண்டலம், சூரியன், சந்திரன் இது வந்து சொல்லிவிட்டு நம்ம துரியத்துக்கு வரும்போது கொஞ்சம் அமைதியா தான் இருக்குது. முடிஞ்சு நம்ம தியானத்துக்கெல்லாம் முடிஞ்சிட்டு வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்தா கொஞ்சம் குடும்ப சூழ்நிலையெல்லாம் மாறி போயிடும். எப்படிங்க ஐயா இதை தவிர்க்கிறது? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இருங்கம்மா, ஐயா வந்து வேற ஒரு இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கிறது சிரமமா இருக்குன்னு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிக்கண்ணா. ஐ திங்க் ஐயா வந்து இது லைன் கட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா, நீங்க கேட்ட கேள்வி வந்து சமநிலையில இருக்கும் பொழுதும், நம்ம மன்றத்துல இருக்கும் பொழுதும் நம்ம வந்து மனசு வந்து ஓரளவுக்கு அமைதி நிலையில இருக்கிறோம். பட் வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னும் போது நம்மளோட குடும்ப சூழல் காரணமாக நம்ம மனநிலையில மாற்றம் ஏற்படுது. நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்ட நிலைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து மனிதனாக வந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுதுமா நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான். இப்போ சுவாமிஜி வாழ்க்கை வரல. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கொஞ்சம் சொல்லுங்க. நான் இடையில கொஞ்சம் சின்ன சரிங்க ஐயா. நீங்க சொல்லுங்கம்மா. அம்மா பதில் சொல்றோம். சொல்லுங்க. நம்ம மனிதர்களாக சாதாரண மனிதராதமா இருக்கிறோம். சுவாமிஜி வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல அவங்க சின்ன வயசுல இருந்தே ஆராய்ச்சியில் இருந்தாலும் அந்த உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு போயிட்டு தான் வந்தாங்க. இப்போ மனிதராக நம்ம வரோம் அப்படின்னா அந்த
ஒவ்வொரு படிநிலையா மாறி வரும் இல்லையா, ஓரறிவு ஈரறிவு அப்படின்னு வரும்பொழுது அந்த சினம் அப்படின்னு சொல்றது அது வந்து அந்த இதுல இருந்து நம்ம தன்மாற்றம் பெற்று வரும்போது அதுவும் வந்து நம்மளோட குணமாக வருது. அப்போ நம்ம தொடர்ந்து தவம் செய்து செய்து நம்மளோட மன அலைச்சலை குறைத்து அந்த நிலையில பழகணுமா. அதுக்குதான் ஒரு நாளைக்கு 2 முறை தவம் செய்ய சொல்றாங்க. நம்ம மன்றத்துக்கு வந்து ஒரு வேளை போயிருவோம், இன்னொரு வேளை வீட்டுல கண்டிப்பா தவம் பண்ணி அந்த மன அலைச்சூழல் அதை வந்து குறைஞ்ச நிலையில வச்சுக்க நம்ம பழக்கிட்டே வரணுமா. அதனாலதான் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் அந்த அந்த ஒரு மதத்துல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வேளை தழுவாங்க பாத்தீங்களா. ஏன்னா அந்த அந்த தொழும்போது அந்த மன அலைச்சூழல் கொஞ்சம் கம்மியா இருக்கும். திரும்ப வந்து கூட நார்மல் நிலைக்கு வரும்போது அந்த மாறுபாடு ஏற்படுது. திரும்ப அதை குறைக்கிறதுக்கு தான் அவங்க அந்த தொழுகைக்கு போறாங்க. அந்த மாதிரி வந்து நாமும் வந்து நம்மளோட மன அலைச்சூழல் குறைந்த நிலையில இருக்கிறதுக்கு நிலையில இருக்கணும். அவ்வளவுதாங்க. வாழ்க வளமுடன்மா. ஓகேங்கம்மா, வாழ்க. அதான் ஐயா சுவாமிஜி சொல்லுவாங்க, நெற்றியில் உச்சியில் ஞாபகமாயிரு. அதுல இந்த நிலையில இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உங்களோட கருத்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நீங்க கொஞ்சம் அது சொல்லி இருக்குமா அந்த இடத்துல. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. அது கொஞ்சம் பதில், அந்த பதில் நீங்க கொடுத்துருக்குமா. ஏன்னா இடையில சிக்னல் நம்ம கட் ஆயிடுச்சு, எனக்கு கேள்வி முழுசா கேட்க முடியல. சொல்லி இருக்குமா. சரிங்க ஐயா, கண்டினியூ பண்ணிடுறேங்க ஐயா. ஆமா ஆமா ஆமா. அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, ஜடப்பொருளுக்கும் உயிர் இருக்குன்னு சொன்னீங்க. உப்பு, சர்க்கரை அந்த மாதிரி எல்லாத்துக்கும். ஜடப்பொருளுக்கு வந்து உயிர் இல்ல, அதாவது அதுக்கு மனம் இல்ல, ஆனா அறிவு இருக்குது. அறிவு என்பது ஜடப்பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் பொருளாக இருந்தாலும் சரி, அறிவு இருக்கிறது. அந்த அறிவு என்பது அதாவது வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு என்ற நிலையில ஒரு ஜடப்பொருள்னா கூட தண்ணி எடுத்துட்டு விட தண்ணிக்குன்னு ஒரு சுவை இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் குணம் இருக்கிறது. குணமாக இருப்பது என்பது அறிவு நிலை. ஆனா அது மனமாக வருவது, உணர்ச்சி நிலை வருவது என்பது உயிர் பொருளுக்கு மட்டும்தான் வரும். அதனால வந்து எல்லா ஜடப்பொருளுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவுத்தான் மகிழ்ச்சி, பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி, வடிவம், துல்லியம், இயக்க ஒழுங்கு சொல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஒரு தனிப்பட்ட குணம் இருக்குது. கல் எடுத்துக்கிட்டாலும், மண் எடுத்துக்கிட்டாலும், ஒரு அலுமினியத்தை எடுத்துக்கிட்டாலும், இரும்பு எடுத்துக்கிட்டாலும், எல்லா பொருளுக்கும் அதற்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அந்த குணம் தான் அதுக்கு அறிவாக இருக்கு. ஏன் என்று சொன்னா அது எப்படி அணுக்கள் அமைகிறது, அதில் எப்படி காந்தத்தன்மை வருகிறது என்பதை பொறுத்து ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் அறிவு இருக்கிறது. ஆனா அது உயிரினமாக வருகின்ற போதுதான் இன்ப துன்பத்தை உணரக்கூடிய, சிந்திக்கக்கூடிய அந்த அறிவு என்பது அந்த உயிரினமாக வரும்போதுதான். அதைத்தான் அதனாலதான் மகிழ்ச்சி அதை வந்து அதை காக்னிஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிஸ்கன்யூஷன் என்று சொல்வார்கள். அதை உணர்தல், துய்த்தல், அனுபவித்தல் என்ற நிலையில் வருவதெல்லாம் அது உயிர் பொருளுக்கு தான். அந்த இன்ப துன்பம் என்பது உயிர் பொருளுக்கு தான் இருக்குது. அடிச்சா நமக்கு தான் வலிக்கும், கல்லுக்கோ மண்ணுக்கோ வலிக்காது. அப்ப இந்த வலிக்கிறது ஒரு உணர்வு, அதே சமயத்துல இன்பத்தை அனுபவிப்பது உணர்வு. இதெல்லாம் வந்து உயிர் பொருளுக்கு தான் இருக்கும், ஜட பொருளுக்கு இருக்காதுமா. அவ்வளவுதான் ஐயா. இன்னொன்னுங்க ஐயா, இப்ப நம்ம கோவப்படும் போது வார்த்தைங்களை விட்டுடுறோம். அப்ப ஏன் அந்த கோவப்படும் போது மட்டும் அந்த அறிவு நமக்கு வேலை செய்ய மாட்டேங்குது? அதுக்கப்புறம் யோசனை பண்ணா அது தப்புன்னு நமக்கு தெரியுது. அது என்ன, கோபம்ங்கிறது பாத்தீங்கன்னா, கோபம்ங்கிறது நம்ம நல்லா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்கும் இது நமக்கு விலங்குகள் மூலமாக வந்த குணம். விலங்குகளுக்கு அது கோபம் இருக்கும். இப்ப சிங்கம் இருக்குது, பசிக்குது, அது வந்து ஒரு மானை தேடி ஓடுது. அந்த மான் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்ப இது வேகமா ஓடி கோபத்துல ஓடி அதை அடிச்சு பிடிக்குது. அப்போ அந்த அதுக்கு அது கோபம் தேவை, நமக்கு தேவையில்லை. ஆனா அந்த விலங்குகள் வழியாக வந்த நமக்கு அது தொடர்ந்து வருகிறது. அப்ப இதை நம்ம உணர்ந்து கொண்டு இது ஐயோ என்னோட விலங்கு குணம், நான் மனுஷனா வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, எனக்கு இது வேண்டாம் என்று நாம் முடிவு செய்திருந்தா நம்ம அதை கொஞ்சம் மாத்த முடியும். நம்ம மறுபடியும் கோபத்துக்கே ஆளாக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று, கோபப்படுவது என்பது ஒரு வீரம் நினைச்சுக்கிறோம், அது ஒரு மரியாதையை நினைச்சுக்கிறோம். இந்த கோபம் என்பது ஒரு விலங்கு குணம். நம்ம கிட்ட கோபம் இருக்குது அப்படின்னா நாம் இன்னும் விலங்கு நிலையிலிருந்து வரவில்லை, மனிதனா உருவத்துல வந்துட்ட மொழியே நாம் இன்னும் விலங்குகளாக தான் இருக்கிறோம் என்றுதான் அர்த்தம்ங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. சரி 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 சரி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.
கிருஷ்ணன் காந்திமதி, வாழ்க வளமுடன். உரை ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. கேள்வி பதில் ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ஐயா, இப்ப சுத்தவதியில ஒண்ணுமே இதுல எப்படி அழுத்தம் அப்படிங்கிறது கிடைக்குது, அது மூலியமா கொஞ்சம் வாய்ஸ் கம்மியா இருக்குதுங்க உங்களுக்கு. டோன் ஐயா, கம்மியா உங்களோட இருக்கு. வாய்ஸ் தெளிவா இல்ல, கொஸ்டின் தெளிவா இல்ல, கொஞ்சம் வேற இடத்துல நின்னு ஆமா, பேசுங்க. உங்களுக்கு நல்லா கேக்குதுங்களாமா? இல்லங்க ஐயா, எனக்குமே அது வாய்ஸ் கிளாரிட்டி இல்லைங்க ஐயா. ஆமா, அப்ப கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குது, சொல்லுங்க. சாரிங்கம்மா. ஐயா, வாழ்க வளமுடன். சுத்தவெளியில எங்கேயாவது எனக்கு சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதாம்மா? கேக்குது கேக்குது, நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஆமா ஐயா, சுத்தவெளியில ஒன்றுமே இல்லாத இடத்துல சொல்லுங்க. அந்த அழுத்தம்ங்கிறது எப்படிங்க ஐயா கிடைக்குது? அது மூலியமா காந்த விசையினால ஒவ்வொரு பரிமாற்றங்கள் நடக்குது இல்லையா? இப்ப சூரியனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கு, இங்க ரொம்ப சூடாவே இருக்குது, இங்க குளிர்ச்சியா இருக்குது. அப்புறம் வேற வேற கிரகங்கள்ல என்ன நிலைன்றது தெரியல. பட் அந்த நிலைகள் மாறுறதுக்கு எப்படிங்க ஐயா அது அந்த தன்மையில் அப்படி நின்றுது ஒரு விஷயம். அதே மாதிரி பரிமாற்றங்கள் நடக்கிறதுக்கு அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய அழுத்தம் அங்க எப்படிங்க ஐயா கிடைக்குது? அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்பேஸ்ல அழுத்தம் கிடைக்கிறதுனால அந்த அழுத்தங்கிறது யாருங்க ஐயா இது பண்றா? அந்த கிடைக்கிறதுனால தானே பரிமாற்றங்கள் ஒண்ணு ஒண்ணா மாறுது அப்படின்ற மாதிரி சொல்றோம். அது எதனால நடக்குது? அது அதே மாதிரி சூடு வெப்பம் தனித்தனியா மாறுது இல்லைங்க ஐயா? அது எப்படிங்க அதே நிலையில நிக்குது? ஐயா, வாழ்க்கை ஒண்ணுன்னா பாக்கலாங்கய்யா. இப்ப அழுத்தம் என்பது, அதாவது சுத்தவெளிக்கு எப்படி வந்ததுனாக்கா, சமஜி அழுத்தம் எனும் முந்தாற்றில் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அனைத்தும் சொல்றாரு பாருங்க. அதாவது சுத்தவெளி எல்லையில்லாமல் அது பறந்து கிடக்கிறது. அது ஒன்றுமில்லாதல்ல, அது பேராற்றல் படைத்தது. அந்த பேராற்றல் படைத்தது அது அழுத்தமாக வெளிப்படுகிறது. இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க உங்களுக்கு நல்ல நீச்சல் தெரியும்னு வச்சுக்கோங்க. இப்ப ஒரு ஒரு தண்ணி கடலுக்குள்ளேயோ அல்லது ஒரு தனியா ஒரு கிணத்துக்குள்ளேயோ ஒரு 50 அடி 60 அடி ஆழமா நீங்க உள்ள போறீங்கன்னு வச்சுக்கலேன். அந்த தண்ணி தான், அங்கேயும் தண்ணி தான் இருக்கு, மேலையும் தண்ணி தான் இருக்கு. ஆனா ஒரு 50 அடி ஆழமா உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மேல் முழுவதும், உங்க உடல் முழுவதும், கண்ணுல காதுல எல்லாமே அந்த அழுத்தம் அது கூடிக்கிட்டே இருக்கும். கீழே போக 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 அழுத்தம் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த தண்ணீர் எல்லா திசைகளிலும் அழுத்தி கொண்டே இருக்கிறது. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு 30 அடி 40 அடி இருக்கக்கூடிய அந்த ஒரு கிணத்துலயே அந்த தண்ணியிலேயே நமக்கு அழுத்தம் தெரியுதுன்னா, இந்த சுத்தவெளி எல்லையில்லாத சுத்தவெளி, அந்த எல்லையில்லாத சுத்தவெளியில ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப நம்ம சுற்றி மேலும் கீழும் எல்லா திசைகளிலும் பல கோடிக்கணக்கான மைல் பரவி இருக்கக்கூடிய சுத்தவெளி. அதுவும் சும்மா இல்லை, அது பேராற்றல் படைத்தது. அப்ப எப்படி அழுத்தம் நினைச்சு பாருங்க. ஆகவே அழுத்தம் என்பது இயல்பாக அந்த சுத்தவெளிக்கு உண்டு. ஏனென்று சொன்னால் அது எல்லையில்லாமல் பரவி இருக்கிறது. அது பேராற்றல் படைத்ததாக, ஒன்றுமில்லாததல்ல, அது பேராற்றல் படைத்ததாக இருக்கிறது. ஆகவே அழுத்தம் என்பது இயல்பாக சுத்தவெளிக்கு இருக்கக்கூடிய தன்மை. அதை நீங்க சூழ்ந்தழுத்து மாற்றல் என்று சொல்லலாம், பேராற்றல் என்று சொல்லலாம். எப்படி சொன்னாலும் அது அழுத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். அது அதோடு வந்தது, அது தனியாக வரவில்லை. சுத்தவெளி இருக்கக்கூடிய இடத்திலெல்லாம் அந்த பேராற்றலும் சேர்ந்துதான் இருக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, அதே மாதிரி சூடு குளிர்ச்சி அப்படிங்கிறது அந்த நிலையில் கோள்கள் மாறுறதுக்கு அதே இது ஸ்டாட்டிக்ல நிக்குது இல்லைங்க ஐயா? அது என்ன காரணங்க ஐயா? இப்ப சூரியன்ல சூடாவே, சூரியனை பொறுத்தவரை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, சூரியன் அதுல இருந்து வெளிச்சமும் வெப்பம் வந்து கொண்டிருக்கிறதுனால, சூரியனுடைய வெளிச்சம் வருவதற்கு காரணம் பாத்தீங்கன்னா, சூரியனுக்குள்ளே இருக்கக்கூடிய விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னா அந்த ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஹீலியமா மாறக்கூடியது. அது ஒரு அணுகுண்டு வெடிக்கும் போது எப்படி அங்கு வெளிச்சம் வெப்பம் உருவாகுமோ, அது போன்று சூரியனின் மையத்தில் ஒவ்வொரு வினாடியிலும் பல ஆயிரம் அணுகுண்டுகள் வெடிப்பது போன்ற அர்த்தம். அப்பொழுது வரக்கூடிய அந்த வெளிச்சம் வெப்பமும் சூரியனிலிருந்து வெளியே வருகிறது. அதுதான் பூமிக்கு வருகிறது, பூமியின் மேற்பரப்பை சூடாக்குகிறது. அது போன்று பூமி சுழன்று கொண்டிருக்கிறதுனால பூமியின் மையத்துல அந்த வெப்பம் அதிகமாகி அங்கிருந்து நமக்கு ஒரு வெப்பம் வந்து கொண்டிருக்கும். நமக்கு வரக்கூடிய வெப்பம் பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி, சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒரு பகுதி. இந்த இரண்டும் சேர்ந்துதான் நாம் இங்கு வாழ்வதற்கு ஏற்ற நிலையில இந்த பூமியில நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது போன்ற ஒவ்வொரு கிரகமும் அது இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ப சூரியனிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தையும் அந்த கிரகத்தின் உள்ளிருந்து வரக்கூடிய வெப்பத்தையும்
அந்த இரண்டையும் சேர்த்துத்தான் அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் அந்த வெப்பநிலை அமையுங்க. நமக்கு இந்த பூமியில இருக்கக்கூடிய வெப்பநிலை உயிரினங்கள் வாழக்கூடியது. பொதுவா பாத்தீங்கன்னா அந்த வெப்பநிலை எல்லாம் 0 டிகிரிலிருந்து 40 டிகிரி 45 டிகிரி வரைக்கும் வரும். அப்ப வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் அந்த 0 டிகிரிலிருந்து 40-45 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். மனுஷனுக்கு 37.5 டிகிரி அந்த வெப்பநிலை தான் நம்முடைய ரத்தம் ஓடுகிறது. இது போன்று ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு வெப்பநிலை இருக்கு. அதெல்லாம் இந்த பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய வெப்பநிலை வைத்துக் கொண்டுதான் எல்லாமே அமைந்திருக்கிறது ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, மிக்க சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஹேமலதா அவர்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப வந்து இறையாற்றல் அப்படின்றது வந்து காலம், பருமன், இந்த வேகம், இந்த 4 நிலையும் கடந்த ஒரு தன்மை உடையதுன்னு சொல்றோம் ஐயா. அதே மாதிரி மனதும் பாத்தீங்கன்னா இந்த இறைநிலையோடு இணைந்து ஒன்றி இருக்கும் போது இந்த கால தூர பருமன் வேகங்களை கடந்துதான் இருக்க முடியும் அப்படின்றது எப்படி கொஞ்சம் புரியுது? ஆமா. மனம் நம்ம சாதாரணமா இப்ப நம்ம தியானம் செய்யும் போது ஆகினை, துரியம், அதுக்கு மேல தோதசாங்கம், சந்திரன், சூரியன், அப்புறம் பேரியக்க மண்டலம். அந்த பேரியக்க மண்டலம் வர வரைக்கும் இந்த கால தூரம் பருமன் வேகம் என்ற எல்லைகள் இருக்கும். அதையும் தாண்டி சுத்த வெளியோடு நம்ம ஒன்றி விடுகின்ற போது அங்க மனம் என்பதே இல்லாமல் போய்விடும். அந்த இறைநிலையோடு இறைநிலையாக மாறிவிடும். இந்த இறைநிலைக்கு எப்படி கால தூரம் பருமன் வேகம் என்பது இல்லையோ அந்த நிலையை மனம் அமைந்து விடும். இன்னும் சொல்லப்போனா மனம் என்பது அங்கு இல்லாமல் போய்விடும். இந்த மனம் என்பது இருக்கின்ற வரை இந்த எண்ணங்கள் என்பது இருக்கும், கணித்தல் என்பது இருக்கும். அங்க இது விரிந்து சுத்த வெளியோடு துரிதாதியத்தில் கலந்து விடுகின்ற போது அங்கு இந்த 4 நிலைகளும் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற நிலைகள் அங்கு இல்லாமல் போய்விடும். கணிக்கக்கூடிய நிலைகள் இல்லாமல் போய்விடும். எண்ணக்கூடிய நிலைகள் இல்லாமல் போய்விடும். அங்கு சுத்த வெளியில எந்த எண்ணங்களும் வராது. அந்த நிலைக்கு அது சென்று விடுமாமா. ஓகேங்க ஐயா. இது இந்த ஞானிகள்லாம் இந்த நிலையை உணர்ந்து இருக்காங்க. அவங்க அதே நிலையில எல்லா உலகில வாழும் போதும் அந்த தன்மை அவங்களுக்குள்ள அது எப்படிங்க ஐயா நிலைத்ததா வாழ முடியும்? இல்ல, அது எல்லா அந்த நிலையில் நிலைக்கும் போது அது கிடைக்கும். ஆனா திரும்பி வந்துருவாங்க. திரும்பி சாதாரண நிலையில் நம்மை போன்று வாழ்க்கை ஆரம்பிப்பார்கள். அங்க அந்த நிலையைத்தான் சமாதி நிலை என்று சொல்கிறோம். அந்த 24 மணி நேரமும் சமாதி நிலையில் இருக்கிறது இல்ல. அது ஒரு 10 நிமிஷமோ, அரை மணி நேரமோ, 1 மணி நேரமோ அவர்கள் தேவைக்கேற்ப இருந்து விட்டு மீண்டும் அவர்கள் பழைய நிலைக்கு வந்தாதான் இயல்பான வாழ்க்கை வாழ முடியும். அங்கேயே அப்படியே நின்று கொண்டிருந்தால் அவங்களால பேச முடியாது, நடக்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அடிக்கடி அந்த நிலை விடுவான். நடக்கும் போதே அந்த நிலை வந்துடும். அப்படி விழுந்துடுவார். அவர் நடக்கிறதுக்கு தெரியாது. அதுக்கு மேல அப்படியே விழுந்துடுவார். அப்படியே விழுந்து கிடப்பாரு. திருப்பி மறுபடியும் அந்த சாதாரண நிலைக்கு வந்த பிறகுதான் ஐயோ நம்ம விழுந்துட்டு மேல சொல்லி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பார். அது அந்த நிலையில் சென்றால் எல்லாம் அடங்கி விடும். அங்கே எண்ணங்கள் இல்லை, உடம்புக்கு இயக்கம் இல்லை. நம்ம அப்படியே அடங்கி போயிடும். அவ்வளவுதானே. திருப்பி மறுபடியும் இந்த சாதாரண நிலைக்கு வந்தால்தான் நம்ம மற்ற வேலைகளை செய்ய முடியும். சரிங்க ஐயா, சரிங்க. நன்றிகள். ஆனா அந்த நிலையில் பெற்ற அனுபவங்கள், அந்த அறிவு சாதாரண நிலைக்கு வந்த பிறகும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்திலும் அந்த ஆழம் இருக்கும், செயலிலும் அந்த வேகம் இருக்கும். அந்த நிலையில் இருக்கும்போது பாவப்பதிவுகள் எல்லாம் கழிந்து விடும். செய்யக்கூடிய எல்லா செயல்களிலும் புண்ணியம் தரக்கூடிய, பிறருக்கு நன்மை தரக்கூடிய செயல்களாக மாறும். அதனாலதான் அன்பும் கருணையும் மலர்ந்தவங்களா அவங்க இருக்காங்க. ஆமா, அந்த நிலைக்கு போயிட்டு வந்தாவே அன்பும் கருணையுமா தான் இருக்க முடியும். கோபம் வராது, கவலை வராது, எந்த நிலைகளும் இல்லாமல் போய்விடும். அதெல்லாம் அங்க போகும்போது அழிஞ்சு போயிடும். நன்றிகள் ஐயா, நன்றிகள் ஐயா. அடுத்த அன்பராக சாந்தி, வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாய்ப்புக்கு நன்றிமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சிறப்பான சிந்தனையா. என் மனதுக்குள்ள எழுதுறத அவங்க கிட்ட சொல்லிடுறேன். இறையாற்றல் அதுக்கு உதவி செய்யட்டும். ஐயா, உங்களுடைய தொகுப்புகள், இந்த சிந்தனைகள்லாம் ஒரு கோர்வையாக எடுத்து எங்களுக்கு ஒரு பெரிய புக் மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் வர்ற சந்ததிகளுக்கு என்னுடைய இது இயற்கையிட்டையும் மகரிஷியோடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளா நான் நினைக்கிறேங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க.
என்னால கேட்க கேட்க பிரமிப்பாகவும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா இப்ப சற்று முன்பு கூட ஒரு அம்மா கேட்டாங்க. அதாவது நம்ம வந்து கோவப்படுறோமே அப்படிலாம் கேட்டாங்க. நானே சில சமயங்கள் யோசிப்பது உண்டுங்கய்யா. நிறையங்கள நம்ம கவனிக்கிறோம், பார்க்குறோம். அப்ப கோபத்தின் போது நம்ம என்ன செய்யறோங்கிறதே தெரியாம செஞ்சுடுறாங்க. அப்ப சொல்றாங்க நான் நினைவிலே இல்ல அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோபத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது அந்த அறிவின் நிலை என்னங்கிறது என்னுடைய ஆராய்ச்சிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை அதாவதுமா, கோபம் அதிகமாக அதிகமாக அறிவு குறைந்து கொண்டே வரும். அதே போன்று அறிவு கூட 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 கோபம் குறைந்து கொண்டு வரும். ஏன்னா நம்ம மனசு அமைதியாக அமைதியாக பாத்தீங்கன்னாக்கோ அறிவு கூடிக்கிட்டே போகும். மனசு அது பதட்டப்பட 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 அறிவு குறைஞ்சுக்கிட்டே போகும். அப்போ கோபம் வரும்போது பாத்தீங்கன்னா மனசு ரொம்ப பதட்டமான நிலையில் தான் இருக்கும். அந்த பதட்டமான நிலையில அறிவு குறைஞ்ச நிலையில இருக்கும். அதனாலதான் கோபத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அறிவு குறைந்த செயல்பாடாக இருக்கும். கோபத்துல ஒரு நல்ல காரியம் பண்ண முடியாது. கோபத்துல ஒருத்தரை வாழ்த்த முடியாது. அப்ப கோபம் வரும்போது அறிவு குறைஞ்ச நிலையில் இருக்கும். அப்ப எப்பெல்லாம் நீங்க ஒரு தியானம் பண்றீங்களோ அப்ப அறிவு கூடி இருக்கும். தியானம் முடிஞ்ச பின்னாடி சாமி நம்மளை வாழ்த்த சொல்றாரு. அப்ப வந்து மனசு அமைதியா இருக்கும். அப்ப வாழ்த்தக்கூடிய வாழ்த்துக்கு பலன் அதிகம். ஆனா அதே சமயத்தில் கோபத்துல நீங்க யாரையும் வாழ்த்த முடியாது. அப்ப கோபம் அதிகமாக அதிகமாக அறிவு குறையும். கோபம் குறைய குறைய அறிவு கூடும். கோபமே இல்லாத ஒரு நிலை வருகின்ற போதுதான் அறிவின் முழுமை நிலை வரும். அதனால ஞானிகள் மகான்களுக்கெல்லாம் கோபமே வராதுங்க. கோபமே வராது. நீங்க ஞானிகள் மகான்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவர்கள் அந்த கோபிக்க மாட்டார்கள், வருத்தப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அது ஒரே நிலையில் இருந்துகிட்டே இருப்பாங்க. நம்ம மாதிரி சாதாரண மனிதர்கள் தான் திடீர்னு கோவப்படுறோம், திடீர்னு சண்டை போடுறோம், திடீர்னு வருத்தப்படுறோம். இதுவெல்லாம் நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதர்கள். நான் மகரிஷியை வந்து 1981 முதல்ல பார்த்தேன். நான் 2006 வருடம் தான் மகரிஷி அவர்கள் அந்த சமாதி அடைகிறார்கள். அந்த 26 வருடங்களில் ஒரு முறை கூட மகரிஷி கோபித்ததாகவோ வருத்தப்பட்டதாகவோ கவலைப்பட்டதாகவோ நான் பார்க்கவில்லை. அதுதான் மகான்கள். நம்ம ஒரு நாளைக்கு 10 முறை கோவப்படுறோம், அதுக்கெல்லாம் வருத்தப்படுறோம். இது நம்ம சாதாரண மனிதர்கள். ஆமா, நாமும் முயற்சி செய்ய 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 அவர்களை போல வரலாம். மகரிஷி வந்து முடியாதது எதையும் சொல்லலாமா? எது முடிஞ்சதோ அதைத்தான் சொல்லியிருக்கார் மகரிஷி. ஆனா நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி மட்டும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் போதும், நாமும் மகரிஷி அடைந்த நிலையை அடைய முடியும். அதற்கு மகரிஷி நமக்கு உதவி செய்வதற்கு காத்து கொண்டிருக்கிறார். நாம கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், நம்ம கையை நீட்டினா போதும், நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு சாமிஜி இன்னும் பல உயரங்களுக்கு கூட்டிட்டு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம தான் சாமிஜி கையை நீட்டிட்டே இருக்காரு. நம்ம தான் இருங்க சாமி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வந்து உங்க கை பிடிக்கிறதுன்னு சொல்லி தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கணும். சாமிஜி ரெடியா கையை நீட்டிட்டே இருக்கிறார். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணா போதும், நம்ம கையை பிடிச்சி இழுத்துட்டு சாமிஜி அந்த அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிடுவார் நம்மளே. கண்டிப்பாங்க ஐயா. இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் என்னுடைய பேரன் கேட்டாங்க, உங்ககிட்டதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்கய்யா. அதாவது நம்ம பூமி சுத்திட்டு இருக்கு, பூமியோட நேச்சுரல் சேட்டலைட் தான் நம்ம சந்திரன் சொல்றாங்க. அப்ப சந்திரன் வந்து தன்னை சுற்றி கொண்டுதானே பூமியை சுத்தணும். அப்ப ஒரு சைடு சந்திரன் நம்ம பாக்குறோம், இன்னொரு சைடு மூணு நம்ம பாக்குறதே இல்ல, பாருங்க யூடியூப்ல கூட போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேரன் கேக்குறாங்க. நான் சொல்றேன் இல்ல, எல்லாமே உருளுதே ஒரு கொத்து போல் தான் எங்களுடைய மகான் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த கம்ப்ரஸிங் ஃபோர்ஸ் சரௌண்டிங் ஃபோர்ஸ்னால எல்லா கோள்களுமே சுரண்டு கொண்டுதான் இருக்குதுன்னு சொல்லும் போது, இல்லாமமா நீங்க சொல்றது தவறு, மூணினுடைய ஒரு பகுதியை மட்டும் தான் நம்ம பாக்குறோம், ஒரு சைடை தான் பாக்குறோம், இன்னொரு சைடு நம்ம பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. இது உண்மையாங்கய்யா? அந்த தம்பி சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குதுமா. என்னன்னா பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை தன்னைத்தானே சுற்றி கொள்றது மாதிரி சந்திரன் அந்த மாதிரி அது சுற்றுறது இல்லை. ஏன்னா இப்ப பூமி ஒரு நாளைக்கு ஒரு முறை சுத்துது, எல்லா கிரகங்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது, அது மாதிரி எல்லா நட்சத்திரங்களும் தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. ஆனா சந்திரன் என்ன பார்க்கும்போது அது இன்னும் கொஞ்சம் வந்ததுன்னா அது தன்னைத்தானே சுத்தக்கூடிய நிலை வரலாம். இப்ப வானத்துல நிறைய விண்கற்களை பார்க்கிறோம். அந்த விண்கற்கள்ல எல்லா கற்களும் தன்னைத்தானே சுத்தாது. அது ஓரளவுக்கு பெருசாகி அந்த ஒரு அளவு நிலை பெரிதான பின்னர் தான் தன்னைத்தானே சுற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமை பெறுகிறது. அப்போ இங்க வந்து சந்திரன் வந்து பூமியினுடைய விசை அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த பூமியினுடைய அந்த ஈர்ப்பு விசைக்கு உட்பட்டு செயல்பட்டு கொண்டிருப்பதனாலும் அதற்கு அந்த தம்பி சொல்றது உண்மை, ஒரு நியாயமான ஒரு உண்மை. அது ஒரு முறை சுத்துதுன்னா ஒரு சுத்தி வரும்போது
அது வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு முறை சுத்துற மாதிரி தெரியும். ஆனா பூமி மாதிரி சந்திரன் தன்னைத்தானே சுற்றி கொள்வது பூமி மாதிரி இல்லை. பூமி ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தன்னைத்தானே சுத்துது இல்லைங்களா? அந்த மாதிரி அது சுற்றி கொண்டு வருவதில்லை. அந்த தம்பி சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. ஒருவேளை சந்திரன் இன்னும் கொஞ்சம் பெரிதாக வளர கொண்டிருக்க வாய்ப்பு இருந்ததுன்னா அது தன்னைத்தானே சுற்றக்கூடிய நிலைகள் வந்தாலும் வரலாம். கண்டிப்பாங்க. தேங்க்யூங்க. ரொம்ப சரிங்கம்மா, நன்றி. தம்பி சொன்னது நியாயம். சரிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. அம்மா ஒரு வாய்ப்பு நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ராஜேஸ்வரிக்கு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கம்மா. சென்னையில இருந்து பேசுங்க ஐயா. சொல்லுங்கம்மா, கேள்விகளை சொல்லுங்கம்மா. எனக்கு என்ன கேள்வின்னா, இப்போ மெடிடேஷன் பண்ண என்னால உணர்ச்சி வயப்பட்ட நிலையில இருந்து வெளியே வர முடியுது. கோபம் படுறதும் நிறையவே கம்மியாயிடுச்சு. ஆனா இதனால இன்னொரு காம்ப்ளிகேஷன் நான் என்ன ஃபேஸ் பண்றேன்னா, என் முன்னாடி வேற யாராவது கோவப்பட்டாங்க அப்படின்னா நான் திரும்ப கோவப்பட மாட்டேங்கிறேன். ஒண்ணு, நான் அமைதியா போறதுனால அவங்களுக்கு அட்வான்டேஜஸ் ஆகுது. இன்னொரு எண்ணம் என்னன்னா, நான் அமைதியா போறேன்ல, அப்ப நான் என்னுடைய எண்ணம் ஏன் அவங்கள இன்னும் சரிப்படுத்தல அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. மகரிஷி கூட எழுதியிருப்பாரு, your receiver capable of receiving whatever your blessing சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படின்னா நான் பிளஸ் பண்ணது போதில்லையா? இன்னொரு என்ன நடக்குதுன்னா, அவங்க கோவப்பட்டதுனால நான் இருந்தாலும் ரியாக்ட் பண்ணலைனாலுமே சப்கான்சியஸா கொஞ்சம் ரிசீவ் பண்றேன் போல இருக்கு. ஸோ அதனால அதுக்குண்டான விளைவுகளும் இருக்கு. மனசோர்வோ உடல் சோர்வோ அதிகப்படியா இல்லைனாலுமே மினிமலா இருக்கிறது என்னால உணர முடியுது. இதை எப்படி அவாய்ட் பண்றது? இதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா. நல்ல கேள்விமா, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்ப என்னன்னா, நம்ம தியானம் பண்ணி வர்றோம், கோபம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே வருது. இன்னும் கொஞ்சம் நல்ல தொடர்ந்து ஆழமா தியானம் பண்ணா இன்னும் கொஞ்சம் கோபம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்ப மத்தவங்க நம்ம முன்னாடி கோவப்படும் போது நமக்கு உடனே கோபம் வராட்டியும் அந்த கோபம் நமக்குள்ள போய் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துது. நம்ம பயிற்சி பண்ணதுனால அதை வெளிப்படுத்தாம இருக்கிறோம். ஆனா உள்ள போய் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்தும். ஆனா நம்ம தவம் ஆழமா செய்ய நம்முடைய தவ வலிமை அதிகமாகின்ற போது நமக்கு பக்கத்துல ஒருத்தர் கோவப்பட்டுட்டே வந்தா கூட உங்க பக்கத்துல வந்தாலும் கோவப்பட மாட்டாங்க. அதாவது ஒரு ஒரு உதாரணம் பாருங்க. புத்தர் தவம் செய்கின்ற போது அவருடைய அந்த ஆறா ஜீவகாந்தம் விரிஞ்சு நிக்குமா. அது ஒரு 2 மைல் 3 மைல் வரைக்கும் விரிஞ்சு நிக்குமா. அப்போ அந்த 3 மைல் எல்லைக்குள்ள ஒரு சிங்கம் ஒரு மானை துரத்திக்கிட்டே வருது, அடிக்கலான்னு துரத்திட்டு வருது. அந்த எல்லைக்குள்ள வந்தோடனே அந்த சிங்கத்துக்கு மானை அடிக்கணுங்கிற எண்ணமே வராதான். ஏன்னா புத்தருடைய அன்பும் கருணையும் அந்த 3 மைல் அளவுக்கு விரிஞ்சு நிக்குது. அதுக்குள்ள எந்த ஜீவன் வந்தாலும் அந்த ஜீவனுக்கு அந்த அன்பு கருணையும் தானா வந்துடுது. இப்ப என்னன்னா, நம்ம ஆரம்பத்துல தவம் செய்யும்போது நம்ம அளவுக்கு ஒரு அளவுக்கு செயல்படுறோம். இன்னும் நம்முடைய காந்த அலைகள் மற்றவங்களை தாக்கி அவங்களையும் அந்த அளவு கொண்டுட்டு வர்றதுக்கு இன்னும் அதிகமா வேணும். இப்ப சாமிஜி பேசும்போது பாத்தீங்கன்னா, அந்த ஹாலுக்குள்ள யாரு வந்தாலும் அமைதியா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, சண்டை போட மாட்டாங்க, அமைதியா இருப்பாங்க. அமைதி தானா வரும். இப்ப நம்முடைய அதனுடைய வடிவம் தான் இன்னைக்கு நீங்க மனவளக்கலை மன்றங்கள் கூடினாலும் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் சத்தமா அமைதியா இருப்பாங்க. சாமிஜி இருக்கும்போது ஏற்படுத்தும் நிலைகள் அப்படி அது அந்த ஆற்றல் அதிகமாகின்ற போது அந்த சூழ்நிலையே மாற்றிவிடும். இப்ப முதல்ல நம்ம செய்யக்கூடிய தவம் முதல்ல நம்ம அளவுக்கு நம்ம கொஞ்சம் வெற்றி பெறுவோம். அதன் பிறகு நீங்கள் எங்கு சென்றாலும் அங்க ஒரு சண்டையே நடந்துட்டு இருக்கு, நீங்க ஒண்ணும் நீங்க வாட்டு அந்த கிராஸ் பண்ணி போறீங்க, அந்த சண்டை தானே அடங்கி போயிடும். அது நிலைகள் வரும். நாம அந்த நிலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம எல்லாரும் அந்த நிலைக்கு வளரல. ஆனா கண்டிப்பாக ஆழமாக தவம் செய்ய நம்முடைய குணங்களை உயர்த்திக் கொள்ள என்றாவது ஒரு நாள் அந்த மகான்களுக்கு கிடைத்த அந்த நிலை நமக்கும் கிடைக்கும். வாழ்க்கை. ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப எனக்கு புரியறது நான் பொறுத்துட்டு இருக்கேன். என் சைட்ல இருந்து அது வெளிப்படலைனாலும் நான் பொறுக்கதான் செய்கிறேன். இன்னும் நான் நீங்க சொல்ற மாதிரி என்னுடைய ஆறாவை இன்னும் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகலன்னு எனக்கு புரியுது. நான் தவம் இன்னும் நிறைய செய்யறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஸ்ரீலதா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா என்னோட கேள்வி உயிர், உயிராற்றல், ஜீவகாந்தம் இந்த 3க்கும் எனக்கு டிஃபரன்சியேஷன்
சொல்ல முடியுமா? வாழ்க அம்மா வளமுடன்மா. கேள்வி உயிர் கேக்குதுங்களாமா? ஐயா கேக்குது. சொல்லுங்க. உயிர், உயிராற்றல், ஜீவகாந்தம் இந்த மூணுக்கும் டிஃபரன்சியேஷன் ஐயா. ஏன்னா அந்த நல்லது. சரிங்க சொல்லு. வாழ்க வளமுடன். ஐயாக்கு இப்பதான் மைக் வந்திருக்கு. ஐயா இருக்க இடத்துல கொஞ்சம் வந்து நெட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அம்மா இப்ப கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குதா? இப்ப கேக்குதுங்க ஐயா. அம்மா இப்ப கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க ஐயா. அம்மா இப்ப கேக்குதுங்களாமா? ஐயா கேக்குதுங்க ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? கேக்குதுங்க ஐயா. ஏதாவது கேட்கலன்னு நீங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாங்க ஐயா. இப்போ நான் பேசலாங்களா? இப்போ பேசலாங்க ஐயா. அவங்க கேட்டது உயிர், உயிராற்றல், ஜீவகாந்தம், இந்த வித்தியாசம் கேட்டாங்க ஐயா. ஸ்ரீலதாம்மா, கொஸ்டின் அதுதானே? ஆமாங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மா, ஐயாவோட நெட்ல பிரச்சனை இருக்கு. உயிர் அணுக்கள், ஆமாம்மா, உயிராற்றல், உயிர் அணுக்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப வந்து நமக்கு ஐயா வந்து கிளாஸ் எடுக்கும்போது அந்த அறிவின் படிநிலைகள் சொன்னாங்க இல்லைங்களா? வந்து 1 அறிவுல இருந்து 6 அறிவு. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மூலகங்கள், அணுக்கள், மூலகங்கள் அப்படி வரும்பொழுது அந்த அணுக்கள் வந்து ஒரு சுற்றோட்டம், அந்த அணுக்கள் சுத்தி வரும்போது அந்த சுத்தி வரக்கூடிய சுற்றோட்டம் ஒழுங்கான பாதையில் அமைஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்து உயிர் ஓட்டம் ஆரம்பிச்சிருக்குமா? அப்ப அந்த உயிரோட்டம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வந்து முதல்ல இருக்கக்கூடிய தாவரங்கள்ல அது வரைக்கும் வந்து அந்த அணுக்களோட சுற்றோட்டம் கரெக்டான பாதை அமையாம எந்த இடத்துல வந்து கரெக்டா அந்த சுற்றோட்டம் ஒழுங்கா அமைஞ்சதோ அங்க வந்து உயிரணுக்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது. அதுதான் வந்து அதுக்கப்புறம் அந்த உயிரணுக்கள் வந்த பிறகு 1 அறிவுல இருந்து 6 அறிவுக்குள்ள வந்தது. அந்த உயிரணுக்கள் சுத்தும் பொழுது வரக்கூடிய ஆற்றல், அதாவது ஆற்றல் சொல்லும் போது அதை வந்து உருவாக்க முடியாது, அது ஒன்றிலிருந்து மற்றதாக மாறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த E=mc². அப்போ அது சுத்தும் போது ஒரு அலை வருமா? எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் ஒரு அலை வரும். இப்ப ஃபேன் சுத்துதுன்னா அதனோட அலையை நம்ம காத்தா ஃபீல் பண்றோம். அது வந்து நமக்கு பெருசா இருக்குது, அந்த பருப்பு அது பெருசா இருக்கிறதால அதை நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. அதே மாதிரிதான் உயிருக்கு, அதாவது உயிரினங்களுக்கு உள்ளார அந்த உயிரணுக்கள் சுத்தி தான் வரும். ஏன்னா எல்லா பொருளுமே இந்த உலகத்தை சுத்திட்டு தான் இருக்குது. அப்படி அந்த உயிரணுக்களும் சுத்திட்டே இருக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அலை, ஒரு அலை வீசுமா, அந்த அலையை வந்து ஜீவகாந்தம். ஏன்னா ஜீவனுக்குள்ள இருந்து வெளிப்படக்கூடிய அலை ஜீவகாந்தம். அதுவே வெளியில இருக்குதுன்னா அது வந்து வான்காந்தம் சொல்வாங்கம்மா. எந்த ஒரு ஜீவனுக்குள்ள இருந்தும் அந்த உயிரணுக்கள் சுத்தும் பொழுது எந்த ஒரு பொருள் சுத்தினாலும் அலை வரதான் செய்யும். அந்த அலை வந்து ஜீவனுக்குள்ள இருந்து வரதால அது ஜீவகாந்தம். அது உடம்பை விட்டு வெளியில இருக்குது. இப்ப நம்ம சடப்பொருட்கள்ல அந்த அமைப்பு துல்லியம் இயக்க ஒழுங்கு சொன்னாங்க, அங்கேயும் சுத்தும், அது வந்து வான்காந்தம். இப்ப நமக்கு வெளியில உடம்பு விட்டு வெளியில இருக்க எல்லாமே வான்காந்தம்மா. ஜீவனுக்குள்ள இருக்கிறது ஜீவகாந்தம். உயிர் ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சுத்தக்கூடிய அந்த ஜீவ இது அதனோட டென்சிட்டி அதை பொறுத்து அந்த உயிராற்றலோட தன்மை அதிகமா. இப்ப பசி வருது அப்படின்னா அந்த டென்சிட்டி குறையும். அப்ப நம்ம டயர்டா ஃபீல் பண்றோம் இல்லையா? அப்புறம் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் வந்து நம்ம வந்து அந்த டயர்ட்னஸ் குறையுது இல்லைங்களா? அப்போ உயிராற்றலோட டென்சிட்டி அங்க குறைஞ்சது. நம்ம உணவு எடுத்த பிறகு நம்ம அந்த டென்சிட்டி வந்து கூடுது. அந்த மாதிரி நமக்கு வந்து 3 இதுல இருந்து கிடைக்கலாம். பூமி சுற்று அந்த கதிர்வீச்சுல இருந்து கிடைக்குது, வான்கோள்கள்ல இருந்து கிடைக்குது. தவம் செய்யும்போது நம்ம அதை தான் ரிசீவ் பண்றோம் வான்கோள்கள்ல இருந்து. சரிங்கம்மா. அப்ப வந்து ஆற்றல் நம்ம ரிசீவ். சொல்லுங்கம்மா. உயிராற்றலும் ஜீவகாந்தமும் ஏறக்குறைய ஒண்ணுதானாங்கம்மா? ஆமாம்மா, ஆமா. சரிங்கம்மா. அது வந்து ஐயா கிட்ட நம்ம இன்னுமே தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்கம்மா. எனக்கு அதாங்கம்மா டவுட். என்ன அப்படின்னா, இப்ப செல்களுக்கு நடுவுல வந்து இன்டர் ஸ்பேஸ்ன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இந்த காயகல்பம் பத்தி வாசிச்சுட்டு இருக்கும்போது தம்பி சொன்னாங்க, அப்ப இந்த
இன்டர்ஸ்பேஸ்ங்கிற ஒரு இதுலதான் வந்துட்டு இந்த உயிரோடைய உரசல் ஏற்படும் போது உயிர் ஆற்றல் பிறக்குதா அப்படின்னு கேட்டாங்கண்ணா என்கிட்ட. அப்போ அந்த உயிர் சரி சொல்லுங்க சொல்லுங்க. உயிராற்றல் அந்த இடத்துலதான் உற்பத்தி ஆகுது உயிர் ஆற்றல் அப்படின்னு சொன்னாங்கம்மா தம்பி என்கிட்ட. அப்படி இருக்குமா அப்படின்னு என்ன கேட்டாங்கம்மா. அதுதான் தெரியாத ஐயா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்கம்மா. அப்ப உயிர் ஆற்றல் அங்க இருந்து பிறகுதுன்னா அதுல இருந்து வெளியில வர்ற அலை வந்து இந்த நம்மளுடைய புலன்கள் வழியா வெளியே வரும்போதுதான் ஜீவகாந்தமா, அதாவது விரிவலைகளா வெளியில வரும்போதுதான் ஜீவகாந்தமா மாற்றமடையுதா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் தாங்கம்மா. ஏன்னா உயிர்ல இருந்து வர்ற ஆற்றல் உயிர் ஆற்றலா, இல்ல உயிர்ல இருந்து வெளியில வர்ற அலையே வந்து ஜீவகாந்த அலையா? இப்ப இந்த ரெண்டு தாங்கம்மா எனக்கு கன்ஃபியூஷனா இருந்தது. உயிர் அணுக்கள் சுத்தும் எந்த ஒரு இதுனாலும் சுத்திட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த சுத்தும் போது வெளிப்படக்கூடிய அந்த அலை வந்து அது ஜீவகாந்தம். அந்த ஜீவகாந்தம் தான் வந்து நம்ம வந்து அது அழுத்தம் ஒலி சுவையாக நம்ம உணர்றோம்மா. அந்த ஜீவகாந்தம் எந்த அளவுக்கு டென்சிட்டி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு அந்த உணர்தலோட தன்மை அதிகமா இருக்கும். சரி, மாதிரி வெளிப்படுறதும் அது ஜீவகாந்தத்தை வெளிப்படுத்தி தான் நம்ம வந்து அதை உணரவும் மனம் மூலமாக உணரவும் முடியும். நம்ம ஏதாவது ஒண்ணு பாக்குறோம் அப்படின்னா நம்மளோட ஜீவகாந்தம் வெளியில போயிட்டு தான் அந்த உருவத்து மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அதை நம்ம வந்து உணர்றோமா. நம்ம பார்வையில அதை பசு பாக்குறோம் அப்படின்னா ஒரு எந்த விலங்குனாலும் ஓகே இது பசுதான் அப்படின்ற அதுக்கப்புறம் அந்த பிரித்து உணரக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்குது. சரிங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயாவோட மைக் ஆன்ல இருக்கு. பேசுறது கேக்குதுங்களாமா? கேக்குதுங்களாமா? இப்ப கேக்குதுங்க. இப்ப நல்ல கேள்வி, நல்ல பதில் நீங்க கொடுத்தீங்க. எனக்கு ஒரு சின்ன இது மட்டும் குறிப்பு சொல்லிடுமா? உயிர்ங்கிறது நம்முடைய மின்சாரம் போன்றது. மின்சாரம் சொன்னா ஒரு கம்பி வழியா எலக்ட்ரான்கள் ஓடுறது தான் மின்சாரம்னு சொல்றோம். அப்படி அந்த மின்சாரம் ஓடுறதுனால அந்த மின்சாரம் வந்து பல்புல வரும்போது வெளிச்சமா வருது, அது ஒரு ஹீட்டர்ல வரும்போது அங்க வெப்பம் வருது, ஒரு டிவியில வரும்போது வெளிச்சம் வெப்பம் எல்லாம் சேர்ந்து வருது. இப்படி மின்சாரம்ங்கிறது ஒண்ணுதான், ஆனா அது வேற வேற இடத்துல வரும்போது அது வேற வேற ஆற்றலை வெளிப்படுத்துது. அது மாதிரி உயிர் என்பதும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்ம கண் வழியா பாக்குறோம், காது வழியா கேட்கிறோம், மற்ற புலன்கள் வழியா எல்லா உணர்வுகளையும் பெறுகிறோம். மூளை வழியாக அது ஜீவகாந்த ஆற்றலாக மாறுகிற போது எண்ணமாக வந்து கொண்டிருக்கிறது. இப்படி அந்த உயிர் என்பது ஒரு மின்சாரம் போனதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா போனீங்கன்னாக்கும் அந்த உயிர் என்பது விண்கள். அந்த விண்கள் தான். அந்த விண்களுக்குள்ள என்ன இருக்கு? இறைத்துகள் இருக்கு. ஒவ்வொரு இறைத்துகளும் சுத்தும் போது அதுல இருந்து ஒரு காந்த அலை வரும். அப்போ ஒரு அசையாத ஒரு குளத்துல ஒரு கல்லு போட்டா எப்படி அலைகள் வருமோ அது மாதிரி அலைகள் வரும் அந்த இறைத்துகள் சொல்லும் போது. அந்த இறைத்துகள் கோடிக்கணக்கில் சேர்ந்ததுதான் விண் என்று சொல்கிறோம். அப்ப அந்த விண்ணுக்குள்ள கோடிக்கணக்கான அலைகள் வெளியே வரும். அப்படி வெளியே வரக்கூடிய ஒன்றைத்தான் நம்ம விண்காந்தம் அல்லது வான்காந்தம் சொல்றோம். அதுதான் இன்னைக்கு ஒரு எலக்ட்ரான்னா எலக்ட்ரானை சுத்தி ஒரு எனர்ஜி வருது, அந்த எலக்ட்ரான் ஓடுது, அந்த எலக்ட்ரான் ஓடுறதுதான் மின்சாரம்ங்கிறோம். அந்த மின்சாரம் வரும்போதுதான் லைட் எரியுது, ஃபேன் வேலை செய்யுது, கிரைண்டர் ஓடுது, மிக்சி ஓடுது, டிவி ஓடுது. அது மாதிரி நமக்குள்ள அந்த உயிர் என்பது அது எலக்ட்ரான்ல மாதிரி அப்படி உடம்புக்குள்ள ஓடுறதுனாலதான் உடம்புல எல்லா உறுப்புகள் வேலை செய்யுது, நம்ம அந்த புலன்களை பயன்படுத்த முடியுது, அது எண்ணமாக வருகிறது. எல்லாமே அந்த உயிர்ங்கிறது மின்சாரத்துக்கு சமமானது மாதிரி ஒரு கற்பனையை வச்சுக்கோங்க. ஆனா அது வந்து அந்த மின்சாரத்தை விட இன்னும் பலமானது, நுட்பமானது, வலிமையானது அது உயிர் என்பது. அது எப்படி மின்சாரம் ஓடினால் எல்லா வேலைகளும் நடக்குமோ அது மாதிரி உயிர் என்பது உடம்புக்குள்ளே ஓடுகின்ற வரைதான் கண்ணு பார்க்கும், காது கேட்கும், எல்லா வேலை செய்யும். அது உயிர் உடம்பு விட்டு போச்சுன்னா எல்லாம் ஆஃப் ஆயிடும். எப்படி மின்சாரம் இல்லைன்னா லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, எல்லாம் கிடையாதோ அது மாதிரி உயிர் என்பது இல்லை என்ற போது எல்லாமே இல்லாம போய்விடும். அப்ப அந்த மின்சாரம் என்பதற்கு எலக்ட்ரான்கள் எப்படி காரணமாக இருக்கிறதோ அதுபோன்று உயிர் என்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த விண்கள், அதைத்தான் ஆகாசம் என்று சொல்கிறோமா. இதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்க. அப்படி பின்னாடி எனக்கு கேள்வி கேளுங்க, விரிவா பேசலாம். கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக உமையாலம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிமா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஐயா, ஒரு தாவரத்தின் நுனியில இருக்கிறதும் பிரபஞ்சத்துல கோள்களா இருக்கவும் ஒண்ணு அப்படின்னா அது அணுங்களாங்க ஐயா. ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு எப்படி சொல்லுங்க? தாவரத்துல நுனியில இருக்கிறது எப்படி சொல்றீங்கம்மா?
ஆமாங்க ஐயா. இந்த ஐயா சொல்லும் போது சொன்னாங்க ஐயா, தாவரத்தில் நுனியில் இருக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்துல அண்ட சராசங்களாகவும் இருக்கிறது அப்படின்னாங்க ஐயா, கோள்களாகவும் இருக்கிறது இல்லம்மா ஒரு அப்படின்னு. இல்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தாவரத்துக்குள்ள இருக்கிறதும் அணுக்கள், அதுக்கும் ஒரு உயிர் இருக்குது. அதிலும் பஞ்சபூத கூட்டா இருக்குது. அதே பஞ்சபூத கூட்டு தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் வேறு வேறு நிலைகள்ல இருக்குது. ஆனா பிரபஞ்சத்துல வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூடுன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு சேர்ந்து கூடின இடத்துலதான் உயிரினங்கள் உருவாகும். பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் உருவாகும். மற்ற சந்திரன்லயோ வேற மற்ற கிரகங்களையோ இப்போதைக்கு இல்லை. ஏன்னா இங்கதான் 5 வகையான பௌதிக பிரிவுகளும் இருக்கிறது. அதனால அங்க உயிரினம் உருவாகுது. அதனால ஒரு தாவரம் என்பது ஒரு பஞ்சபூத கூட்டு இருந்தாலும் சரி, அது தாவரம் என்பது ஒரு பஞ்சபூத கூட்டு தான். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னாக்கோ, இந்த தாவரத்துல ஒரு இலைய பிடுங்கினா கூட ஒரு அதிர்வு வருது. அந்த அதிர்வு எவ்வளவு தூரம் போகும்? இது பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை எல்லாம் தாண்டி கூட போகும். அந்த அளவுக்கு அந்த அதிர்வு போயிட்டே இருக்கும். அதனாலதான் ஒரு ரோஜா மலரை பறித்தாலும் கூட அந்த அதிர்வுகள் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி செல்லும் என்று சொல்வார்கள். அப்படி இந்த பிரபஞ்சத்தோட நம்ம தொடர்பு கொண்டு இருக்கிறோம். அதற்காக குறிப்பாக அந்த ஒரு நுனியை கிள்னா கூட இப்படி ஒரு அசைவு ஏற்படும் என்று சொல்லி இருப்பார்கள். அது தாவரம் என்பது ஒரு பஞ்சபூத கூட்டு. எல்லா உயிரினங்களும் பஞ்சபூத கூட்டு. அந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து இயங்குகின்ற போதுதான் உயிரினம் என்பது வருகிறது. அது இல்லை அப்படின்னாக்கோ அதுல ஒண்ணு குறைஞ்சாலும் அது ஜடப்பொருளா மாறிடும். அதுல அந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் அந்த 5ல ஒன்று குறைந்தாலும் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிரோட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த 4 ஓட்டங்களில் ஒரு ஓட்டம் இல்லை என்று போனாலும் கூட அது உயிர் என்ற தன்மையை இழந்து அது ஜடப்பொருளாக மாறிவிடும். அதுக்கு குறிப்புக்காக அந்த தாவரத்தினுடைய நுனியை சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்கம்மா. அது ஒரு ரோஜா பறிச்சா கூட அந்த அதிர்வு வந்து பிரபஞ்சம் வரையும் போகுங்களாங்க ஐயா? ஆமா, ஒரு ரோஜா மலரை பறித்தாலும் அப்பொழுது ஏற்படக்கூடிய அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் போகும். நமக்கு தெரியாது, நம்முடைய கண்களுக்கு, நம்முடைய உணர்வுக்கு தெரியாது. ஆனால் அது இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு போகும். ஏன்னா நீங்க வந்து ஒரு ஒரு அசையாத ஒரு பெரிய குளத்துல நடுவுல ஒரு கல்லு போட்டீங்கன்னாக்கா அந்த தண்ணி அசைஞ்சு அசைஞ்சு போகும். அது எங்க போகும்? குளத்தோட எல்லை வரைக்கும் போகும். ஒரு அளவுக்கு மேல நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அந்த அசைவுகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோன்று இந்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு இடத்தில் எந்த அதிர்வு ஏற்பட்டாலும் அந்த அதிர்வு இந்த பிரபஞ்சம் முழுவதும் செல்லத்தான் செல்லும். எல்லா இடத்துக்கும் போகும். அதனாலதான் நம்ம நல்லதை நினைச்சா நல்லது உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ஒரு பதிவு ஏற்படும். தெரிஞ்சோ தெரியாமல கெட்டதை நினைச்சாலும் அந்த பதிவு இந்த பிரபஞ்சத்தில் கூட எல்லாருக்கும் பதில நம்ம பூமியில் இருக்க அத்தனை பேருக்கு போகும். இதை தாண்டி இன்னும் இந்த மாதிரி பூமி எத்தனையோ பூமி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கலாம், அங்க எல்லாம் போய் சேரும். அதனால நல்லதைத்தான் நினைக்கணும், மறந்து கூட தவறானதை நினைக்க கூடாது என்பதற்காக சொல்கிறார்கள். சிறப்புங்க, சிறப்புங்க, தெளிவான விளக்கங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நேரம் கருதி ஐயா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க ஐயா. ஆமாப்பா, கொஞ்சம் நிறைவு பண்ணிக்கலாமா? எனக்கு சிக்னல் கொஞ்சம் கட்டாய் வருது. நீங்க கொஞ்சம் நிறைவு பண்ணிக்கலாமா? ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா கூட நீங்களே கூட சொல்லி கூட நிறைவு பண்ணிக்குமா. ரொம்ப சந்தோஷமா, வாழ்த்துக்கள். சாரிமா, இடையில கொஞ்சம் சிக்னல் கொஞ்சம் கட்டாயிருச்சு. பரவாயில்லைங்க ஐயா, ரொம்ப சிறப்பா உங்களோட அந்த இது உயிர் பத்தின அந்த விளக்கம் வந்து எனக்குமே ரொம்ப உதவியா இருந்ததுங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்